உங்களையும் அங்கே நடத்துகிறார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து இந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை காண கர்த்தர் கிருபை தருவார்கள். ராஜ்யம் விஸ்தாரத்திற்காக ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். சபையாய் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். பலனை எதிர்பாராதபடிக்கு உன்னதத்திலிருந்து பலன் கர்த்தர் கொடுப்பார். பூமியிலிருந்து அல்ல. பூமியில எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம், மனிதரிடத்துல எதை எதிர்பார்த்தாலும் அது ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் தேவனிடத்திலே எதிர்பார்க்கிற எந்த காரியமோ, அது ஆண்டவருக்காக செய்யப்படுகிற எந்த பிரயாசமோ அது விருதாவாக எண்ணப்படாதபடிக்கு கண்ணீரையே துருத்திட பிடித்து வைத்து செயல்பட்டு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிரியைக்கு ஏற்ற பலனை, அவராலே நிறைவான ஒரு பலனை அனுபவிக்க கர்த்தர் இந்த சபையாருக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுத்து நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் மாத்திரம் அல்ல, ஆமா, ஆதியில இருந்த மோசேக்கு காண்பித்து கொடுத்த மாதிரியும் படியே ஆசரிப்பு கூடாரம் கட்டை எழுப்ப மோசேக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கொஞ்சம் மாதிரி கொடுக்கலாம். தேங்க்யூ. கர்த்தர் மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கொடுத்து, தேங்க்யூ, அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கொடுத்து மாத்திரம் அல்ல, அதில் இருந்துதான உடன்படிக்கை பெட்டியை குறித்து 3 நிலைகளில் அந்த பெட்டி வந்தது. மரப்பெட்டி, அடுத்து சாட்சியின் பெட்டி, அடுத்து உடன்படிக்கையின் பெட்டி. ஆனால் அவைகள் எதுவும் இல்லை. ஆனால் மேலே வைக்கப்பட்ட கிருபாசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எழுப்பினது. இன்றைக்கு கிருபாசனமும் இல்லை, ஆனால் அவருடைய கிருபை இந்த ஆலயத்தில் அது மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இருந்தபடியால் தான் 35 ஆண்டு காலத்தை முடித்து 36வது ஆண்டுக்குள்ளாக உங்களை அடியெடுத்து வைக்க கர்த்தரை உதவி செய்திருக்கிறார். இந்த 2ஆம் நாள் கூடுகைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் அடியேன் உள்ளத்தில் போட்டதான ஒரு வார்த்தை, புலம்பலின் புஸ்தகம், எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்கள் திருப்பப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த இருதயத்தோடு கூட வேதத்தையும் எடுத்து திருப்பிக் கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. சிலருக்கு பைபிளை திருப்பத்துக்கும் பலன் இல்லாமல் இருக்கிற நேரத்தில், ஆமாம், பைபிளையும் திருப்பதற்கு பலனையும் வார்த்தையும் கவனிப்பதற்கு இருதயத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்துவாராக. Lamentations chapter 3, புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். பாஸ்டியா அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆராதனை நேரத்திலும் சகோதரி நடத்தும் போது உள்ள வந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். அடுத்து பாச ஜோம் பண்ணும்போது, ஆமா, வெளிச்சத்தின் முகத்திலே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுகிறார். அதை சொல்லிட்டு அடுத்து பாஸ்டியா இந்த வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தினீங்க தெரியல. நேற்றைக்கு இந்த வார்த்தை இல்லை, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து, இது ஒரு என்ன பகுதின்னு பாஸ்டர் சொன்னாங்க தெரியுமா? என்ன பகுதி? இருள் நிறைந்த பகுதி. அதுல சவால் மிகுந்ததான ஒரு ஊழியம். அந்த இருள் நிகழ்ந்த பகுதியில தான் இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். சேர்ந்து எல்லாருமாய், நேற்றைக்கு சொன்ன அதே வார்த்தை தான். நமக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியுதோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு, ஆமா, மறைவானது எல்லாம் கர்த்தருக்குரியது. அதனால நான் எதுவுமே எனக்கு பலன் இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. அதனால முழு பலத்தோடு கூட சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தை தான், ஆனால் அதிலிருந்து வார்த்தையை கிரகித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாருமாய் எடுத்தவர்களாய் புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லாருமாய் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டுமா? சில பிள்ளைகள் எடுத்தாச்சா? பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். தேடி கண்டுபிடிச்சு நீ கண்டுபிடிச்சலாமா? ஆனால் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. வேதாகமத்தில் மட்டும் இந்த பேஜ் நம்பரை சொல்றதுக்கு நான் ஒரு எதிராளி.
கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு இது என் இருதயத்தின் பலகையிலே எழுதி வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் போய் பேஜ் நம்பரை சொல்லி திருப்பி எழுதணும்னு சொல்றது இவங்களுக்கு வேணா சொல்றேன். இவங்களும் இந்த பெரியவங்கள தான் இருக்காங்க. ஆமா, எப்பொண்ண ஜனம் இவங்களாம். ஆமா, இவங்களாம் மூப்பர் வாலிபர் போல இருக்காங்க. குழந்தைகளுக்கு சொல்லலாம், பெரியவங்களுக்கு இல்லை. புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை உரக்க சத்தமாய் சேர்ந்து வாசிப்போம். அவர் என்னை கண்களை மூடி, நீங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல பிதாவே. அவர் இந்த சபையை வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இந்த சபையின் குடும்பங்களை வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே அழைத்து முன்குறித்தவர், திட்டம் பண்ணினவர், அந்த அழைப்பை வைத்தவர், தரிசனத்தை வைத்தவர், தீர்மானங்களை இவர்கள் மேலே வைத்தவர், இந்த பிரதிஷ்டையை வைத்தவர். வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். உங்களுடைய வார்த்தைக்காக லீதியாளின் இருதயத்தை திறந்தவர். இன்னைக்கு எங்கள் இருதயத்தை கத்த திறப்பீரார். மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அடியனை மறைத்து வெளிப்படும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். வார்த்தையை கிரகித்துக் கொள்ள உங்களுடைய நல்ல வார்த்தை வெளிப்பட தடையா இருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளை கத்தர் அதம் பண்ணுவீராக. நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சத்தத்தை உயர்த்தி, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல, இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், வெளிச்சத்திலே அல்ல, ஒளிமயமான ஒரு சூழ்நிலைமைகளிலே அல்ல, எல்லாமே சாதகமான ஒரு சூழ்நிலைமையில அல்ல, எல்லாமே எல்லா பகுதியிலும் எப்பக்கம் திரும்பினாலும் எத்திசை திரும்பினாலும் திறந்த வாசலை வைத்து அல்ல. ஆமா, நம்ம தமிழர் கலாச்சாரத்துல சொல்லுவாங்கல்ல, வச்சு அழைக்கிறது. அப்படி எந்த இடத்துலயும் இல்லை. எங்கிட்ட திரும்பினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அடைப்பட்ட வாசலை பார்த்தோம், தடைகளை பார்த்தோம், எதிர்ப்புகளை பார்த்தோம், முறுமுறுப்புகளை பார்த்தோம், ஏமாற்றங்களை பார்த்தோம், தோல்விகளை பார்த்தோம். வெளிச்சத்தின் பாதையிலே அல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எரேமியா சொல்லுகிறார், இருளான பாதையிலே அழைத்தவர் எங்களை அழைத்து நடத்தி வந்தார். சபையை மாத்திரம் அல்ல, குடும்பத்திலே ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் நினைச்சு பார்த்தா நாங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதே பெரிய காரியம். ட்ரூ, உண்மைதான், உண்மைதான். பல வெளியில வந்தா சிரிப்பை வெளியே ஒரு மாய்மாலமான ஒரு சிரிப்பை காண்பிப்போம், சந்தோஷத்தை மாய்மாலமான ஒரு சந்தோஷத்தை காண்பிக்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல இருள் நிறைந்த ஒரு இருதயமாய், இருள் நிறைந்த ஒரு மனமாய், ஒரு வேதனை நிறைந்த ஒரு மனமாய், சந்தோஷம் வெளியரங்கமாய் காண்பித்தாலும் அது ஒரு மாய்மாலமாயே உள்ளே வைத்து உள்ளுக்குள்ளே பல நேரங்கள்ல கண்ணீர், வேதனை, அழுகை, என்னுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, என்னுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து, என்னுடைய தொழில்களை குறித்து, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புகளை குறித்து பல சூழ்நிலைகளை, வேதனை, கண்ணீர், கவலை, அடுத்து என்ன செய்வேனே தெரியாத ஒரு சூழ்நிலைமை. ஒரு அங்கலாய்ப்போடு கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த சபையோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். எங்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியல. ஒரு எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி. இந்த 35 ஆண்டு காலத்துல பல வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த 35 ஆண்டு காலத்துல நாங்களும் ஆண்டவர் சமூகத்துல பல காரியங்களை, விண்ணப்பங்களை வைத்தோம். எல்லாமே கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. எல்லாவற்றுக்கும் பதில் வந்துருச்சான்னு கேட்டா இல்லை. எல்லாவற்றையும் சாத்தியக்கூறுகளாய் பார்க்க முடிகிறதா விசுவாச பார்வையில்னு கேட்டா இல்லை. பல நேரங்கள்ல பல சூழ்நிலைமைகள்ல முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு அனுபவம். பல சூழ்நிலைமைகளை, இது மோசே போலதான், இது நடக்குமோ நடவாதோ என்று ஆண்டவர்கிட்ட திகைத்து போய் நிற்கிறார். ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ நடக்குமோ நடவாதோப்பா யோசிக்கிற. ஆமா, இந்த குவிகளை போல குவிக்கிற கர்த்தர் காடுகளை குவித்தான். அல்லேலூயா.
ஆனால் நமக்குள்ளே பல நேரங்களில் கேள்வி, இது நடக்குமோ நடவாதோ, இது சாத்தியமா சாத்தியமில்லையா? இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இருண்டு போன ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாசம் அற்று போன ஒரு நிலைமை. அவ்வளவுதான் சொல்லுகிறார். விசுவாசம் அற்று போன ஒரு நிலைமையில இருந்தோம். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில பலர் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒரு வெளிச்சமே இல்லை, ஒரு ஒளியே இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்தான் ஒளி, அவர்தான் என் வாழ்க்கையில ஒளி. எல்லாம் சரிதான், ஆனா என் வாழ்க்கையில ஒளி இல்லையே. அவர் என் கூட தான் இருக்கிறார். நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு வரேன், கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டியதுல சரியாக இருக்கிறேன். இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில இருந்தும், ஆனால் என் வாழ்க்கையில இருள். நான் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிற வசனம் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். இளைத்து போனதான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். மனம் வெறுத்து போன ஒரு நிலைமையில இருக்கிறேன். ஒரு சூழ்நிலை எல்லாம் வருது. இப்ப எதுக்கு வாழணும்? போதும், வாழ்க்கையை முடிச்சுக்கலாமே, போதும். பல நேரங்கள்ல ஊழியர்களுக்கு எழும்புகிற ஒரு பெரிய சோதனை, கர்த்தர் தான் இந்த ஊழியத்தை அழைச்சாரா, கர்த்தர் தான் இந்த இடத்துக்கு வர வச்சாரா? அப்படி கர்த்தர் தான் வர வச்சிருந்தாருன்னா, கர்த்தர் தான் அழைச்சிருந்தார் அப்படின்னா, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை? பல சூழ்நிலைமைகள்ல இந்த குடும்பத்துக்குள்ள இந்த யோசனை வரும். நானும் அவங்களும் சரியான ஒரு இணைதானா? கர்த்தர் தான் இணைச்சாரா? அப்புறம் ஏன் எங்களுக்குள்ள இப்படி நல்ல ஒரு புரிந்துணர்வு வர மாட்டேங்குது? ஏன் ஒருவருக்காக ஒருவர் ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியல? பல நேரங்கள்ல இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கை. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த இருள் நமக்கு சாதகமா இல்ல பாதகமா அப்படின்னு கேட்டா பதில் என்ன? பாதகம். சாதகமானது அப்படிங்கிறது சொல்லத்தக்க, நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்டா இருள் என்னைக்குமே பாதகமானது, நெகட்டிவ். ஒரு நமக்கு ஃபேவரா கிடையாது, அது ஒரு நெகட்டிவ், அப்போசிங் கண்டஸ்டன்டா, ஒரு ஆப்போசிட் பர்சன், நமக்கு ஒரு எதிராளியாய் என்றைக்குமே நம்மை அச்சுறுத்துகிற, நம்மை பயமுறுத்துகிற, நம்மை தோற்கடிக்க செய்கிற, விசுவாசத்துல நம்மை அசைக்கத்தக்க உள்ளதுதான் இருள். ஆனா இந்த இருள் ரெண்டு பார்வையில உண்டு. இவ்வளவு நேரம் நான் உங்களோடு பேசிட்டு இருக்கேன். இந்த முதல் பார்வை இருள் நெகட்டிவான பார்வை, நெகட்டிவான ஒரு பாதகமானது இந்த இருள். பக்தன் யோபுவும் சொல்லுகிறார், வேதத்துல இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. பக்தன் யோபு சொல்லுகிறார், வாசித்து பாருங்க, 19வது அதிகாரம் 8வது வசனம். பக்தன் யோபு சொல்லுகிறார், 19வது அதிகாரம் 8வது வசனம். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். இருள் பாதைன்னு தெரிஞ்சிருச்சு, கடக்க முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ணாரு, இந்த வேதனை என்னை விட்டு நீங்குமானால் அது நீங்கட்டும்பா, இந்த பாடி என்னை விட்டு நீங்குமானால் அது நீங்கட்டும்பா. நான் அதே போல ஜெபம் பண்றேன், இந்த காலகட்டம் போகட்டும் ஐயா, இந்த குறிக்கப்பட்ட ஒரு காலம் போகட்டும் ஐயா, இதுல இருந்து நான் கடந்து போகணும். பல நேரங்களில் என்னுடைய ஜெபங்கள் இருக்கு, என்னால தாங்க முடியல, ராத்திரி கண்ணு முழிக்க முடியல, ராத்திரி தூங்க முடியல, அழுக, வேதனை, மனசு மாறும், ஏதாவது ஒரு திகில், வேதனை அப்படி நிரம்பி இருக்கிற சூழ்நிலை மத்தியில பக்தன் யோபுவும் சொல்லுகிறார், அவ்வளவு துயரம் அவருக்கு, கடந்து போக முடியல. என் பாதைகளை அடைத்தார், என்னுடைய காரியங்களை இருளாக்கி போட்டார். பல பேருடைய சூழ்நிலை எப்படிதான்? இருள் போன்ற ஒரு சூழ்நிலை, இருள் போன்ற சூழ்நிலை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 59வது அதிகாரம், 59வது அதிகாரம், அது கொஞ்சம் அழுத்தமா அவர் சொல்றார். யோபுவோட கொஞ்சம் அழுத்தமா மனுஷன் சொல்றார். 9வது வசனம், ஆதலால் நியாயம், நாங்கள் எங்க பக்கம் நாங்க சரியாதான் நடந்திருக்கிறோம், நாங்க இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கல, நாங்க யாருக்கும் எந்த சூழ்நிலைமையிலும் தப்பு செய்யல, ஆண்டவருக்கு விரோதமாகவும் செய்யல, மனிதனுக்கு விரோதமாகவும் செய்யல. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நியாயம் எங்களுக்கு தூரமா இருக்கிறது,
நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம். வெளிச்சத்திற்காக காத்திருந்தோம் ஐயா. வெளிச்சத்திற்காக காத்திருந்தோம். இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம். ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கும். வெளிச்சம் இன்னைக்கு வந்துடாதா, நாளைக்கு வந்துடாதா, எங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வந்துடாதா, எங்க சூழ்நிலைமையில ஒரு மாற்றம் வந்துடாதா, எங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு மாற்றம் வந்துடாதா, எங்களுடைய நெருக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்திராதா? பல சூழ்நிலைமைகளை ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், என்னென்னவோ ஜெபங்களுக்கெல்லாம் வருகிறோம், வீட்டுல உபவாச ஜெபம்லாம் இருக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனா வெளிச்சத்திற்காக காத்திருக்கிற நேரத்துல வெளிச்சம் தென்படுதா அப்படின்னு பார்த்தா கண்ணு கேட்ட தூரத்துல ஒண்ணு இல்லை பாஸ்டர். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது, வீட்டுல நெருக்கம், இருள். இன்னைக்கு இந்த மாதத்தை ஓட்டிட்டோம், அடுத்த மாதத்தை எப்படி ஓட்டுவோம் தெரியல. ஒவ்வொரு மாதமும் போய் யார்கிட்டயாவது கையேந்திருந்தா இருள். பல சூழ்நிலைமைகள் பலருடைய வாழ்க்கையில இருள் பயங்கரமா ஆக்கிரமித்திருக்கிறது. வெளிச்சத்திற்காக காத்திருந்தோம், ஆனால் இருளிலே தான் இன்னும் நடக்கிறோம். இதை சொல்லிட்டு இந்த இருள் என்னை சூழ்ந்திருக்கிறபடியா, இந்த இருள் எங்களை முழுவதுமாய் சூழ்ந்திருக்கிறபடியா, அதே ஏசாயா அடுத்த வசனத்துல 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த இருள் சூழ்ந்து இருக்கிறது, அதனால நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம். கண்ணெல்லாம் நல்லாதான் தெரியுது பாஸ்டர், கண்ணெல்லாம் நல்லாதான் தெரியுது எங்களுக்கு. மாம்சீகத்தின் கண்கள் தென்பட்டிருக்கிறது, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சிலருக்கு 2 கண்ணு, சிலருக்கு 4 கண்ணு, அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு விதத்துல கண்ணு நல்லாதான் தெரியுது. ஆனா சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன? கண் இருந்தும் வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு தெரியல. காரணம் இருள். முன்னாடி எப்படி முன்னேறி போகணும்னு தெரியல, இருள். ஒரு பிரச்சனையில தடுமாறி நிற்கிறோம், ஒரு குறிக்கப்பட்ட சூழ்நிலையில தடுமாறி நிற்கிறோம், காரணம் இருள். அடுத்தடி எடுத்து வைக்க பயம், காரணம் கீழே என்ன கண்ணி இருக்குன்னு தெரியல, கீழே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் பொழுது பல ஏமாற்றங்கள், பல தோல்விகள், பல இன்னல்கள், பல சஞ்சலங்கள், பல வேதனைகள், பல போராட்டங்கள், பல இழப்புகளின் மத்தியில வந்துட்டேன். இன்னும் அடுத்த காலை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு தெரியல. அதனாலதான் கண் இல்லாதவர்களை போல தடவுகிறோம். குருடர்கள் அப்படிதான் போவாங்க, தடவி 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 தடவி. கண் இல்லாதவர்களை போல நம்பர் 1 தடவுகிறோம். நம்பர் 2 வெளிச்சத்துல இல்ல, வெளிச்சத்துல இல்ல, ராத்திரியில தான் பேசுறாரு. இரவிலே இடறுகிறது போல பட்ட பகலிலும் நாங்கள் இடறுகிறோம். ஏதோ ராத்திரியில போய் தடுக்கி கீழே விழுந்தா அது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம், சரி ராத்திரின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட்ட பகல்ல கண்ணு நல்லா தெரியுது, ஆனா பட்ட பகல்ல எங்க வாழ்க்கையில நாங்க தடுக்கி கீழே விழுகிறோம், இடறுகிறோம், தடுமாறுகிறோம். இதுதான் பாதைன்னு தெரியும், இதுல போனாதான் சரின்னு தெரியும், ஆனா எங்களால நடக்க முடியல. காரணம் எங்களை ஆட்கொண்டிருக்கிற இருள் எங்களை அந்த பாதையில கொண்டு போக விடவில்லை. பல நேரங்கள்ல இந்த இருள் மனதை அழுத்தி, மனதோடு கூட போராட்டம். அடுத்து என்ன செய்யணும் தெரியாது, அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியாது. திகைத்து போய் ஸ்தம்பித்து நிற்கிற ஒரு நேரம், தடுமாறுகிறோம். 3வது சொல்லுகிறார், பாழ் இடங்களிலே செத்தவர்களை போல கிடக்கலாம். செத்தவர்களை போல பாழ் இடங்களில் நாங்க செத்து போகல, இன்னும் ஜீவனோட தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள இன்னும் சுவாசம் இருக்கு. ஆனா இந்த இருள் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது நிமித்தம் எங்க வாழ்நாளே எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்க வீடே எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கேதம் வந்த வீட்டு மாதிரி, ஒரு செத்த வீடு மாதிரி ஒவ்வொரு நாளும். காரணம் இருள். இருள். சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சிரிச்சு பிள்ளைகளோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. காரணம் மனதை பாரப்படுத்தின ஒரு இருள். இருளான ஒரு வாழ்க்கை, இருளான ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில
முழுவதுமாய் இருள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 143வது சங்கீதம் 3வது வசனம், 143 3வது வசனம். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறார். சத்துரு என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். என்னை வெளியே வரவே விட மாட்டேங்கிறான். இருள். இப்போ கேட்கிறேன், இருள் சாதகமா பாதகமா? பைபிள் சொல்லுகிறபடி பார்க்கும்போது இருள் பாதகம் தான், நமக்கு எதிரானது தான். நமக்கு ஃபேவரா இருள் இருக்குதான்னு கேட்டா இல்ல. இருட்டு, இருள், ஏமாற்றம், தோல்வி எதுவுமே நமக்கு சாதகமா இல்லை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வந்துருச்சுன்னா, ஒரு எதிர்பார்த்த வளர்ச்சி வரல அப்படின்னா நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழுப்போம். இன்னும் இதை தொடரணுமா? இன்னும் அடுத்த படிக்கு நம்ம போகணுமா? இது இப்படியே விட்டுடலாமே, இப்படியே விட்டுட்டு வேற ஏதாவது புதுசா ஒரு காரியத்தை பார்க்கலாமே. பலருக்குள்ள எழுப்புகிற ஒரு கேள்வியின் மத்தியில தான் இருளினுடைய இன்னும் ஒரு பார்வையை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். முதல் பார்வை மிக தெளிவாய் வேத வசனத்தில் இருந்து பார்த்தோம். முதல் பார்வை, முதல் பகுதி, இருள் சாதகமில்லை பாதகமே. இருள் நமக்கு எதிரானது. இருள் நம்மளுக்கு போராட்டத்தை கொண்டு வருகிறது. இருள் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இருள் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கிறது. இருள் நம்ம வாழ்க்கையில தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது. இவைகள் எல்லாம் இருக்க ஆனால் இந்த இருளினுடைய இரண்டாம் பகுதி ஒன்று, அதை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட செய்தியின் ஆதாரமாய் அதை எடுத்து பேச கர்த்தர் உதவி செய்வானாக. இருளினுடைய முதல் பகுதி அது பாதகமாய் இருந்தாலும், ஆனால் இருளினுடைய இரண்டாவது பகுதி வேதம் நமக்கு சொல்லுகிறது அது நமக்கு சாதகமே. இருளுக்குள்ள இருந்து இருளிலே தான் தேவன் தம்முடைய அற்புதமான செயல்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இருள் நமக்கு இருள் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா இருள் மாறல. ஆனா இருளுக்குள்ளே இருந்துதான் ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, விசேஷமா இந்த சபையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இருள் சாதகமா பாஸ்டர்? இருள் சாதகமா? அக்கினி இறங்கின பதிலை பெற்றதான சாலமோனுடைய ஜெபத்தை வாசி பார்த்திருக்கீங்களா? அந்த ஜெபத்தினுடைய முதல் வார்த்தை 2 நாளாகமம் 6வது அதிகாரம் முதல் வசனம், 2 Chronicles chapter 6 verse 1. 2 நாளாகமம் 6:1 முதல் வார்த்தை. சாலமோன் ஜெபிக்கும்போது இப்படி ஜெபிக்கிறார். அப்பொழுது சாலமோன், கார் இருளில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு வந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இருள்ல நமக்கு பயம், இருள்ல நமக்கு பிரச்சனை, இருள்ல நமக்கு போராட்டம், இருள்ல நமக்கு வேதனை, இருள்ல நமக்கு பிரச்சனை, இவைகள் எல்லாம் நெகட்டிவாவே இதுவரைக்கும் பார்த்திருப்பீர்களே. வேதம் உங்களை அடுத்த திசைக்கு கொண்டு போக விரும்புகிறது. இதுவரைக்கும் 35 ஆண்டு காலங்கள் ஒருவேளை இந்த தடைகளை, ஒருவேளை போராட்டங்கள், ஒருவேளை பிரச்சனைகள், ஒருவேளை இழப்புகள், ஒருவேளை இந்த பகுதியை இருளாவே இதுவரைக்கும் பார்த்திருந்தாலும் சரி, ஆனால் இந்த 36வது ஆண்டிலிருந்து தான் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த கார் இருள்ல தான் சாலமோன் சொல்லுகிறார் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கார் இருளிலே தான் கர்த்தர் எங்க வாசம் பண்ணுகிறாரா? கார் இருள்ல. சாதாரண இருள் இல்ல, சாதாரண இருள்ல நீங்களும் நானும் கொஞ்சமாவது அனுபவித்திருக்க முடியாது. அவ்வளவு கார் இருள்ல கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரா? எபிரேயக்காரன் சொல்லுகிறார், சீனாய் மலையில தேவன் இறங்கின அந்த தன்மையை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்படுத்துறாங்க பாருங்க. எபிரேயக்காரன் எழுதுகிறார் 12வது அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதுகிறார். 12:18. அன்றியும் அக்கினி பற்றி எரிகிறதுமாகிற மந்தாரமும் இருள் பெருங்காற்று ஆகிய சூழ்ந்த அந்த இடத்திற்கு நீங்கள் வந்தீர்களே. அல்லேலூயா. எங்கே கர்த்தர் இருக்கிறான்னு கேட்டா இருள் சூழ்ந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். வாழ்க்கையில இருளா?
உங்க வாழ்க்கையில ஏமாற்றமா, உங்க வாழ்க்கையில தோல்விகளா, உங்க வாழ்க்கையில கலக்கங்களா, உங்க வாழ்க்கையில எதுவும் முன்னேற்றம் இல்லாத ஒரு பாதையா, எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலைமைகள் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் நிறைவேற்றன்னு சொல்றீங்களா? தைரியம் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? பலருக்குள்ள எழுப்புகிற ஒரு கேள்வி. அதனாலதான் கர்த்தரை விட்டுட்டாரோ? ஆண்டவர் எங்களை மறந்து விட்டாரோ? அதனாலதான் எங்களுக்கு வளர்ச்சி இல்லையோ? ஆண்டவர் எங்களை மறந்து விட்டாரோ? அதனாலதான் எங்க விசுவாசத்துல பலப்படலையோ? ஆண்டவர் எங்களை மறந்து விட்டாரோ? அதனாலதான் நாங்க இன்னும் இதே நிலையிலேயே இருக்கிறோமோ? கேள்விகள் எழுப்பினால் கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு சீனாய் மலையிலே இறங்கி நடந்த தேவனுடைய தன்மையை எபிரேயக்காரன் சொன்னது போல இருளிலே தான் அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருளுக்குள்ளாக தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். உபாகமம் 5வது அதிகாரம் 23வது வசனம். நேற்றைக்கு சொன்னேன் கிருபாசனத்திலிருந்து சத்தம் எழுப்பினது. இப்போ வாசிங்க 5வது அதிகாரம் 23. மழை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது. கையை உயர்த்தி வராமல் சொல்லலாமா? சொன்னாங்க இருளான பகுதி. அந்த இருளான பகுதியில தான் ஒவ்வொரு வாரமும் நீங்க வரும் பொழுது தேவ சத்தத்தை கேட்டீர்கள். இருளான பகுதியா இருந்துட்டோம், எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகளா இருக்கட்டும், எவ்வளவு வித்தியாசமான காரியங்களா இருக்கட்டும், எவ்வளவு எதிர்ப்பு மிகுந்ததான சூழ்நிலைகளா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில எத்தனை எதிர்ப்பு மிகுந்ததான காரியங்களா இருக்கட்டும், எத்தனை தோல்வி உள்ள காரியங்களா இருக்கட்டும், இனி நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று யோசிக்கத்தக்க காரியங்களா இருக்கட்டும், ஆனால் அந்த சூழ்நிலையில தான் தேவ சத்தத்தை கேட்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருகிறார். இருளிலிருந்து தான் தேவ சத்தம் வெளிப்பட்டது. தேவ சத்தம் வெளிப்பட்டது. தேவ ஜனங்களை சந்திக்கும் பொழுது உபாகமம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பாருங்க. உபாகமம் 4:11. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். உங்களை சுத்தி மலை தான் நினைக்கிறேன். ஆமா, மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலைகள் வானத்தை அளாவிய அக்கினி, இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்த சூழ்நிலைமை இது. சந்தித்த சூழ்நிலைமை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி சந்தித்தாராம்? மலையின் கீழே வந்தீங்கப்பா, மலையின் கீழே வந்திருக்கிறீங்க. நேற்றைக்கு மதியம் நான் இங்க வரும் பொழுது, ஆமா கொஞ்சம் தள்ளி ஆச்சாரி போன் பண்ண ஒரு 10 கிலோமீட்டர்னு சொன்னேன். ஆமா, அந்த 10 கிலோமீட்டர் இருக்கிற அந்த இடத்துல சைட்ல அந்த மலையை பார்க்கணுமே, பயங்கர மிஸ்ட் ஃபார்ம் ஆகி கிளவுட்ஸ் எல்லாம் இறங்கி பாதி மழை. ஆமா, அந்த மிஸ்ட் அப்படியே கவர் ஆகி ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த லொகேஷன். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப மனதுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தது. எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது. காரணம், எங்க ஊர் வந்தீங்கன்னா ஒரு மலையும் விட்டு வைக்கல, எல்லா மலையிலையும் போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. கேட்டா ஆனமலைன்றாங்க, திருப்பரங்குன்றாங்க, எதை தொட்டாலும் கோயில கட்டி வச்சிருக்கீங்க. கேட்டா கோயில் நகரன்றாங்க. ஆமா, ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம் சீக்கிரத்துல ஏசியா 2வது அதிகாரம் ஆரம்பத்துல சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் எங்க மதுரையில நிறைவேறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் எல்லா திருச்சபைகள்ல ஆத்துமாக்களை நிரம்ப செய்வார். வரும்பொழுது பார்த்தேன். ஆமா, மலையின் கீழே வந்திருக்கிறீங்க. ஆமா, மேகம் மூடி இருக்கிறது. அதே சமயத்துல பாஸ்டர் சொல்லிட்டாங்க, எழுதப்பட்ட வார்த்தையின்படி இருள் மூடி இருக்கிறது. இங்கே தான் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். 35 ஆண்டு காலம் இங்கே தான் கர்த்தர் உங்களை சந்தித்தார். 36வது ஆண்டு காலத்தில் உங்களுடைய சந்திப்பு குறைவுபடாது, இன்னும் அதிகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இருந்த இருள் நமக்கு அது பாதகமாக இருந்தது. முதலாவது இருந்த இருள் அது நமக்கு சாபத்தை கொண்டு வந்தது. முதலாவது இருந்த இருள் நமக்கு பயத்தை கொண்டு வந்தது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த முதலாவது இருந்த இருள் தான் இருதயத்தை ஆட்கொண்டிருந்தால், இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள். இரண்டாவது பேசப்படுகிற இந்த இருள் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்வதாக. அல்லேலூயா. இந்த இருளிலே சாபம் இல்லை, இந்த இருளிலே போராட்டம் இல்லை, இந்த இருளிலே அது எதிர்மறையான காரியங்கள் இல்லை. அவைகள் இருந்தாலும் சரி, அவைகளை சாதகமாய் மாற்றுகிற தேவன் இந்த கார் இருளுக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளினுடைய நேற்றைக்கு 5 பேசினேன்.
இன்னைக்கு நேரம் இருந்தா 4 இருளினுடைய 4 நன்மைகள். அப்ப நாளைக்கு 3 பாஸ்டர் தெரியும் ஆமா, இருளினுடைய 4 நன்மைகள், 4 ஆசீர்வாதங்கள். இருளுக்குள்ள இருந்து கர்த்தர் வைத்திருக்கிற, வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற 4 ஆசீர்வாதங்கள். ஆமா, நாம பல நேரங்கள்ல நாம சொல்லுவோம், பாஸ்டர் ஏசாயா தீர்க்கதரிசி மட்டும் சொல்லல, நாங்களும் சொல்றோம். நாங்களும் குருடர்களை போல தடவுகிறோம், தடுமாறுகிறோம், பாழ் இடங்களில் விழுந்து கிடக்கிறோம். இனி எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை, படுத்தாச்சு பிசினஸ், அவ்வளவுதான், எங்க வேலை முடங்கி போச்சு, இனி எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி தழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இனி முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான், எங்க காலம் முடிஞ்சு போகுது, எங்க காலம் வரைக்கும் நாங்க இப்படியே இருந்துட்டு போறோம். ஒருவேளை அப்படி யோசித்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இருளில் இருக்கிற இருளின் நடுவில் இருந்து கர்த்தர் 4 ஆசீர்வாதங்களை இந்த சபைக்கும், சபையில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கும், இன்னைக்கு இந்த 2ஆம் கூட்டத்தில் வந்திருக்கிறதான, 2ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இருளின் முதல் ஆசீர்வாதம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு முதிர் வயது வரைக்கும் குழந்தை இல்லை. இது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம். ஆபிரகாமுக்கு முதிர் வயது வரைக்கும் குழந்தை இல்லை. இப்போ ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட போராடுகிற, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையேப்பா, பிள்ளை இல்லையேப்பா. ஒரு மனப்போராட்டத்திலே ஆபிரகாம் இருக்கிறார். என்ன மனப்போராட்டம்? எப்பா, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால என் வீட்டுல இருக்கிறதான வேலைக்காரனாகிய எலியேசரை எனக்கு சுதந்திரவாளியா நான் எடுத்துக்கலாமான்னு ஆண்டவரோடு கூட ஒரு மனப்போராட்டம். பலருக்கு மனப்போராட்டம் உண்டு, மனசுலயே போராட்டம் இருக்கும், வெளியே கொண்டு வர மாட்டாங்க, வெளியவே கொண்டு வர முடியாது. ஏன்னா பல நேரங்களில் வெளியே கொண்டு வராதை மதிக்கத்தக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்முடைய உடனாளிகளே, நம்முடைய உடன் பிறந்தவர்களே, நம்முடைய கணவரோ நம்முடைய மனைவியை கூட சில நேரத்துல அதை இகழுகிற ஒரு நேரம் வரும். அதனால எதிர்ப்பை வெளியே சொல்லி 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 சலிச்சு போச்சு, சொல்லி சொல்லி இனி போய் யார் இதை காது கொடுத்து கேட்க போறான், அவர்கள் காதுகள் பூத்தது அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. ஆமா, ஒருவேளை பூத்து போயிடுச்சு அவங்க காது, இதெல்லாம் கேட்டு கேட்டு இதை போய் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனசுலயே ஆண்டவரோடு கூட போராடுவோம். மனப்போராட்டத்தில் பலர் இருப்பார்கள், மனப்போராட்டத்தில். இப்படி ஆபிரகாம் மனப்போராட்டத்தில் இருக்கிறார். இருளினுடைய முதல் ஆசீர்வாதத்தை தியானிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, இந்த எலியேசரை எனக்கு சுதந்திரவாளியாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார் 4வது வசனத்துல, இல்லப்பா இல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளியா இருப்பா. இப்போ ஆபிரகாம் கேட்கிற, இதை நான் எப்படிமா அறிவேன், இது எப்படி அறிவேன்? நம்ம தந்தையை பத்தி யாருக்கு தான் இல்லை, மனுஷனுக்குள்ள எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஆமா, இது நீங்க தான் சொன்னீங்களா, இது எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, இந்த நேரத்துல கூட ஏதோ கொஞ்சம் அமைதியில இருந்திருக்கலாம். உடனே ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். 5வது வசனத்துல வெளியே கொண்டு வருகிறார். வானத்தை பார்ப்பா, அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை பாருப்பா, நட்சத்திரத்தை காண்பிக்கிறாரு. அடுத்து அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதெல்லாம் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு என்னென்னத்தையோ காண்பித்து கொடுத்தார். ஆமா, இந்த வானத்தை பாருப்பா, நட்சத்திரத்தை பாரு, சரி, இதை என்ன முடிஞ்சா என்ன, கடலின் மணலை பாரு, என்ன முடிஞ்சா பாரு, உன்னுடைய வம்சம் இவ்வளவா பெருகி இருக்கும். சந்தையை நம்மளை விட்டுச்சாங்க, என்னைக்குதான் இவ்வளவு இந்த சந்தையை பத்தி ஒரு நாளும் விடாது. நான் இதை எப்படி யோசிக்கிறேன்னா, ஒருவேளை இந்த மனுஷன் இதை யோசிக்கும் போது ஆபிரகாம் வீட்டுல தான், ஆமா, 300க்கும் மேற்பட்டதான, ஆபிரகாமுக்கு மட்டும் 300க்கும் மேற்பட்டதான வேலையாட்கள் இருக்கிறாங்களே, அந்த வேலையாட்கள்ல யாராவது ஒருத்தருடைய கொள்ளு பேர டவுசரை போட்டுட்டு இடையில ஓடிப்பான். ஏன்னா ஆபிரகாம் வயசு என்ன, இப்போ 90க்கு மேல ஆயிடுச்சு. இப்போ வயசு என்னன்னு கேட்டா இந்த இடத்துல 98. ஆமா, 98. இந்த வயசுல இது ஏதாவது சாத்தியமா அப்படின்னு கேட்டா இப்போ அது சாத்தியம் இல்லாத காரியம். அதனாலதான் ஆபிரகாம் திரும்ப கேட்கிறார், இதை நான் எப்படி அறிவேன்? ஆண்டவரே, நீ சொன்னதை நான் எப்படி அறிவேன்? அர்த்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
பல நேரங்களில் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்ற ஜனமாய் இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிச்சயம் நமக்குள்ளே இல்லாதது நிமித்தம் இடறுகிறோம், தடுமாறுகிறோம், பால் இடங்களிலே செத்தவர்களை போல கிடக்கிறோம், விசுவாசம் அற்றவர்களா இருக்கிறோம். தலைக்கு மேல தரிசனம் உண்டுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கத்த தரிசனங்களை வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் மேலே கத்த திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த சபையின் மேல கத்த திட்டத்தை வைத்திருக்கிறார், தரிசனத்தை வைத்திருக்கிறார். இது ஓட வேண்டிய பாதையை கத்தர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ஆனா பல நேரங்கள்ல இதை நம்ம மறந்துடுறோம், இதை விசுவாசிக்கிறது இல்லை. இது பல எதிர்மறையான காரியங்கள் வந்த உடனே அந்த இடத்துல அவிசுவாசம் பெருகி இருளான ஒரு வாழ்க்கை வருகிறது. ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் கேட்கிறார், எப்பா எனக்கு நான் எப்படி இதை அறிவேன் அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? 9வது வசனத்துல அதற்கு அவர் 3 வயது கிடாரையும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா குச்சியும் கொண்டு வாப்பா. கொண்டு வந்து அதை துண்டித்து தேவ சமூகத்தில் வச்சு எனக்காக பலி செலுத்துன்னு துண்டித்து, இப்ப மனுஷன் என்ன பண்ணிருக்கார்? துண்டித்து உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் வருவாரு. இவர் எதற்காக காத்திருக்கிறார்? ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை எப்படிப்பா என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்கன்னு தான் கேட்டார். வேற எதையாவது கேட்டார்? எனக்கு 10 கோடி ரூபாய் கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க. மனுஷன் அதெல்லாம் கேட்கல. நீ வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். மனுஷன் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. மனுஷன் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டா, ஆபிரகாம் கிட்ட ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. காரணம், ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, அந்த தரிசனம் நிறைவேற, எனக்குள்ளே நீர் போட்டதான இந்த ஒரு திட்டம் நிறைவேற, ஆண்டவரே இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு தானே மனுஷன் ஒரு பதிலை கேட்டாரு. ஆனா ஆண்டவர் பலியெல்லாம் செலுத்த சொன்னாரு, எடுத்து வந்து வச்சிருக்கிறார், துண்டித்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஆனா ஒண்ணும் நடக்கல. மனுஷன் உட்காந்து மனுஷனுக்கு அயர்ந்து தூக்கம் வந்துருச்சு, பயங்கர தூக்கம் வந்துருச்சு. எப்படி செய்தி கேட்கும் நமக்கு தூக்கம் வரும், அதே போல. ஆமா, ஒரு அல்லேலியா சொல்றீங்களா? இந்த ஒருத்தர் மட்டும் அசைல, கொஞ்சம் அல்லேலியா. நீங்க சொல்ற அல்லேலியா அவங்க இன்னும் தூங்குறாங்க. கொஞ்சம் சத்தமா ஒரு அல்லேலியா. லைட்டா ஒரு அசை வந்திருக்கு, ஒரு அல்லேலியா. முடிச்சிட்டாங்க. இப்படி சூழ்நிலைமை இல்லை. காத்திருந்து மனுஷனுக்கு தூக்கம் வந்துருச்சு. 12வது வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை. காலையில மனுஷன் ஒருவேளை துண்டிச்சிருக்கலாம், சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றாரு. சூரியன் அஸ்தமிக்குது, மனுஷனுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. பல நேரங்களில் நம்ம வேதம் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் வேதம் வாசிக்கிறோம். ஆனால் சில வார்த்தைகளை வேகமா படிச்சுட்டு போயிடுறோம். சில ஆச்சரியமான அற்புதங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற முக்கியத்துவத்தை தியானிக்கும் போது தான் தெரியும். என் சபையில நான் என்னைக்குமே சொல்லுவேன், வேதத்தை தயவு செஞ்சு வாசிக்காதீங்க. நான் பைபிள் ரீடிங்க்கு அகேன்ஸ்ட். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் வேதம் வாசிப்புக்கு அகேன்ஸ்ட். ஆமா, ஆனா வேத தியானத்தை பண்ணி பாருங்கள், அது உங்க வாழ்க்கையை மாற்றும். யாருனாலும் பைபிள் வாசிட்டு போவாங்க. மகாத்மா காந்தி வாசிக்கிறதா நீங்களும் வேணா வாசிட்டு போறோம். அவர் எத்தனையோ முறை வாசிச்சிருக்காரு பைபிளை, கையிலே வச்சிருக்காரு மனுஷன். எத்தனையோ அரசியல்வாதிகள் பைபிளை வாசிக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் பைபிள் வாசிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றுச்சான்னு கேட்டா இல்ல. ஆனால் இந்த வாழ்க்கையை மாற்றுகிற ஜீவனுடைய சத்தியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இது நம்ம கையில வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் தெரியுமா? நம்ம கையில இந்த தமிழுடைய இந்த பதிப்பிப்பு நம்ம கையில வந்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். மிஷனரி வந்து இந்த இடத்துல இதை மொழிபெயர்த்து கற்றுக்கொண்டு வெறும் 23 ஆண்டுகால மாத்திரம் இந்த உலகத்துல இந்த உலகத்துல வாழ்ந்து அதை மொழிபெயர்த்து நம்ம கையில கொடுத்துட்டு மனுஷன் போய் சேர்ந்துட்டார். விளங்கிக் கொள்ளுங்க. வேதத்தை வாசிக்கும் போது சில இடங்கள்ல கொஞ்சம் நிறுத்தி, கொஞ்சம் நிதானமா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் கொடுங்க. காரணம், அதற்குள்ளே கர்த்தர் ஆழத்தை வைத்திருக்கிறார். வேத வாசிப்பு அப்படி வாசிக்கணும். வேத வாசிப்பு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேத வாசிப்பு அப்படியா இருக்கட்டும். எப்படி இருக்கணும்? காரணம் இதுக்குள்ளதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்காரு? சாயங்காலம் ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமிக்குது. இந்த இடத்துல இப்போ ஆபிரகாமுக்கு பயங்கர தூக்கம். ஆபிரகாம் கேட்டது என்ன? ஆண்டவரே எனக்கு ஒரு பதிலை தாங்கப்பா. என்ன பதில்? ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நீர் தான் கொடுத்தீர்.
நீர் தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தை எப்படி நிறைவேறும், அது நீர் தான் கொடுக்கிறீரா என்கிறதான ஒரு பதிலை கேட்டதான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க சார். திகிலும் காரிருளும். பதில் தானப்பா கேட்டேன், உங்ககிட்ட ஒரு பதில் தானே கேட்டேன். ஆபிரகாமுக்கு கிடைத்தது திகிலும் கார் இருளும் அவனை மூடிக்கொண்டது. இதுவரைக்கும் இருந்த இருளை காட்டிலும் இந்த இருள் பயங்கரமான இருள். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு கார் இருள். அதுல இன்னொரு வாக்கியம் சேர்த்து சொல்லுது திகில், பயம். பயம் பல நேரங்கள்ல ஏன் பயப்படுறோன்னே தெரியாது, ஏன் பயப்படுறோன்னே தெரியாம அநேகரை ஜோமனை கூப்பிட்டு வருவாங்க. என்னையா உங்க பிரச்சனை, பயமா ஏன் ஏனே தெரியல. ஊழியக்காரர்களை கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பலரை கூப்பிட்டு வருவாங்க. ஏன் பயம் தெரியல, ஏன் பயப்படுறேன்னே தெரியல, பயம். பல நேரங்கள்ல பயம். ஆனால் இங்க ஆபிரகாம் கேட்டதோ, நீங்களும் நானும் இதே போலதான் பல நேரத்துல திகைத்து நிற்போம். என்ன திகைத்து நிற்கிறோம்? ஆண்டவரே, உங்களிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்த, இதற்கு ஒரு வார்த்தையை கொடுமையா, இதற்கு ஒரு பதிலை தாருமையா, இதற்கு ஒரு மறுமொழியை தாருமையா, உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கேட்கிறப்பா, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததோ இருக்கிற பிரச்சனையை காட்டி இன்னும் அதிகமான பிரச்சனை. பல நேரங்கள்ல இருக்கிற போராட்டத்தை காட்டிலும் பைபிள் அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்குது. ஆண்டவரோடு கூட கிட்ட நெருங்க போராட்டமும் பிரச்சனையும் அதிகரிக்கும். ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆபிரகாம் கேட்டது ஒரு பதில். ஆனால் ஆபிரகாமுக்கு கிடைத்ததோ திகிலும் கார் இருளும் அவரை மூடிக்கொண்டது, முழுவதுமாய் மூடிக்கொண்டது. ஆபிரகாமுக்குள்ள பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஆண்டவரே, பதில் தானப்பா கேட்டேன், ஏன் இப்படி ஒரு திகில், ஏன் இப்படி ஒரு கார் இருள், ஏன் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அனுபவித்திராத ஒரு இருள், என் வாழ்க்கையில இருள்லாம் அனுபவிச்சிருக்கிறேன்ப்பா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு கார் இருள என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் அனுபவிக்கல. ஆண்டவரே, பயமா இருக்குப்பா, எனக்கு நான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல, நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும் எனக்கு தெரியலப்பா, கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஆனால் அந்த கார் இருளும் அந்த திகிலும் ஆபிரகாமை மூடிக்கொண்ட அந்த நேரத்திலே தான் அடுத்த வசனத்துல ஒரு சத்தம் எழுப்புகிறது. அந்த வார்த்தை, அந்த 13ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது. எப்பொழுது? எப்பொழுது? திகிலும் கார் இருளும் சூழ்ந்து கொண்ட நேரத்தில். உங்க வாழ்க்கையில திகிலும் கார் இருளும் சூழ்ந்து கொள்ளுகிற நேரத்துல பயந்துடாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க இதுவரைக்கும் கண்டிராத மிகப்பெரிய பிரச்சனையை உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்றீங்களா? சோர்ந்து போயிடாதீங்க. காரணம், பைபிள் சொல்லுகிறது அப்பொழுது. எப்பொழுது? அந்த பெரிய கார் இருளும் அந்த திகிலும் சூழ்ந்து கொண்ட போதுதான் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருளினுடைய முதல் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், செவி கொடுத்து கேளுங்கள். இருளினுடைய முதல் ஆசீர்வாதம், ஐயா, கார் இருளும் திகிலும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற நேரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். இல்ல, அதை தீர்க்கமாய் உங்கள் வாழ்க்கையிலே அதை உறுதிப்படுத்துகிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். இதைத்தான் சொன்னேன் உங்ககிட்ட, அப்பா இதைத்தான் உங்க வாழ்க்கையில சொன்னேன், உங்க வாழ்க்கையில் இதைத்தான் செய்வேன். அதுவும் நீங்க நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு மிக தெளிவாய், மிக துல்லியமாய், மிக பெரிய ஆதாரத்தோடு கூட, அதற்கு மேல உங்களுக்கு சந்தேகமே வர முடியாத அளவுக்கு அந்த இருளுக்குள்ள இருந்துதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உறுதிப்படுத்துவார். நிறைவேற்றுமா அப்படின்னு கேட்டா அடுத்து பார்ப்போம் அதை. ஆனா இப்பொழுது முதலாவது இருளுடைய முதல் ஆசீர்வாதம், அந்த கார் இருளுடைய முதல் ஆசீர்வாதம், திகழ் நிறைந்த நேரத்திலே முதல் ஆசீர்வாதம் அங்கே இருந்துதான், இருளில் இருந்துதான். அதுதான் பைபிள் எழுதி இருந்துச்சு. அப்பொழுது, எப்பொழுது? இருளும் திகிலும் சூழ்ந்திருந்த அப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். என்ன பேச ஆரம்பித்தார்? வாசிங்க சிஸ்டர், 13ஆம் வசனம். உன் சந்ததியார்
அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 14வது வசனத்துல ஆபிரகாமுடைய சந்ததிகளை குறித்து கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். இதுவரைக்கும் கேட்டல்லப்பா, ஏன் சுதந்திரம் நான் எலியேசரை எடுத்துக்கலாம். இல்ல 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 இல்ல, உன் கற்ப பிறப்பு தான் மட்டும்தான் இதுவரைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ ஒரு படி மேல போனாரா, இல்ல எத்தனை படி மேல போனாருன்னு தெரியல, மிக ஆழமாய் தெளிவை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் ஈசாக்கு இருக்கானு கேட்டா இல்ல, யாக்கோபு இருக்காரான்னு கேட்டா இல்ல, முற்பிதாக்கள் இந்த 12 கோத்திரத்தினுடைய கோத்திர பிதாக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், ஐயா உன்னுடைய சந்ததி 400 வருஷத்துக்கு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. 13-14 வசனத்துல அவருடைய சந்ததியை குறித்து பேசுகிறார். 15வது வசனத்தை எடுத்தா ஆபிரகாமுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். 15வது வசனத்துல சொல்லுவார், வாசிங்க சிஸ்டர். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அல்லேலூயா. ஆயுசினால் முதற்கொண்டு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். எங்க பேசுகிறார்? இருளும் திகிலும் சூழ்ந்திருந்த நேரத்தில். ஆபிரகாம் மரணம் வந்துருச்சு அந்த இடத்துல கேட்டா இல்ல, கொடுத்த வாக்குறுதியை இன்னும் தெளிவாய், இன்னும் ஆழமாய், இன்னும் விளங்கத்தக்க அதை உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமே, இனி உனக்கு சந்தேகமே வேண்டாம், நான் தான் இதை பேசுகிறேன், உன் வாழ்க்கையில தான் இதை நிறைவேற்றுவேன், இந்த சபையில தான் இதை நிறைவேற்றுகிறேன். இது எனக்கு தானா, என் கூட தான் ஆண்டவர் பேசுகிறாரா என்று ஒருவேளை உங்களுக்குள்ள யோசனைகள் இருந்தால், God wants to say it again, God wants to emphasize again, அதை அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இருளில் இருக்கிறதான சூழ்நிலையில் இருக்கிற செல்லமே கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இருளில் இருந்தால் சொல்லுகிறார், இதை நிறைவேற்றுவேன். முடியுமா ஆண்டவரே? முடியுமோ முடியாதோ என்று நீ யோசிக்கலாம். என் வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் அவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மாவுடைய வயிற்றுல கருவில நான் செத்து போனேன். என் தாயின் கருவில எத்தனை மாதம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப தாயார் கிடையாது. 2012 அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆனால் என் தாயின் வயிற்றில் நான் மரித்து போனேன். டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் குழந்தை இறந்துருச்சு, இனி இது பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை, எனவே இதை டிஎன்சி பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதை டிஎன்சி பண்ணி எடுத்துடணும்னு எல்லாத்தையும் தியேட்டருக்கு கொண்டு போகிறதான என் அப்பாகிட்டையும் அம்மாகிட்டையும் சைன் வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான், இந்த குழந்தைய நாங்கள் கருக்கலைப்பு செய்து உள்ளத்தை எடுக்கிறோம்னு சொல்லி தியேட்டருக்கு, அது உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய தியேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியத்தை சொல்கிறேன். ஆமாம், இப்போ வார்டில் இருந்து தியேட்டருக்கு போகிறதுக்கு அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்கும். என்ன இப்போ உள்ள மாதிரி பயங்கர ஹைஃபை டெக்னாலஜி ஹாஸ்பிட்டலா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த நாட்களில். ஆமாம், இன்னும் பக்கத்தில் தான் இருந்திருக்கும். மிஞ்சி போனால் ஒரு மாடி இருந்திருக்கும். வார்டில் இருந்து தியேட்டருக்கு கொண்டு போகிற வழியில் ஒரு தாயார், அப்பா இருந்த கோயில்பட்டியில் இருந்த திருச்சபைக்கு இருந்ததான ஒரு தாயார், அவங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லி என் அம்மாவை அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. ஸ்ட்ரெச்சர்ல இருக்கிற அந்த வழியில போகிறதான பாதையில அந்த அம்மாவை அந்த ஸ்ட்ரெச்சரை நிப்பாட்டி நான் ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த தாயார். அந்த தாயார் அந்த பகுதியில் யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. காரணம், அவங்களுடைய தோற்றமே அகோரமாக இருக்குமா. தலையை சீவ மாட்டாங்க, முகம் ஒரு மாதிரி இருக்கும், மாதிரி தோற்றம் அகோரமாக இருக்கும்னு கேள்விப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட காரியத்தில் அந்த டாக்டர்கிட்ட நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க டாக்டர் சொல்கிறாங்க முடியாது, அவங்களுடைய நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு, குழந்தை உள்ள செத்துருச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் தாமதிச்சா தாயினுடைய உயிருக்கும் ஆபத்து. தாய்களுக்கு இந்த சூழ்நிலை புரியும், நான் விளக்குறேன், புரியும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், தாயினுடைய உயிருக்கும் ஆபத்து, அதனால நீங்க தள்ளுங்க, நாங்கள் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அதை அந்த தாயாரை விளக்குகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த தாயார்
அவங்க இருதயத்திலிருந்து தோன்றின ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உள்ள குழந்தை சாகல அப்படின்னு. டாக்டர்ஸ் சொல்றாங்க, நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து, நாங்க டாக்டர்ஸ், நாங்க படிச்சவங்க, நாங்க டாக்டர்ஸ், நாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கிறோம், ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது எதுவுமே வாய்ப்பு இல்லை, ஜீவன் இல்லை, சுவாசம் இல்லை, அதனால தாய்க்கு ஆபத்து. என் அப்பாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்க, உங்க மனைவி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. என் அப்பா ஊழியக்கார், என் அப்பாவுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, இருள் சூழ்ந்த ஒரு நேரம், என்ன பண்ணணும்னு தெரியல, டாக்டரை கவனிக்கணுமா இல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுமா? என் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் ஜெபம் பண்றதுனால என் கர்த்தர் இதுல எந்த தீங்கையும், ஏற்கனவே துக்கத்தின் மேல துக்கத்தை வர வைக்க மாட்டான், இந்த துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அதனால அந்த அம்மா ஜெபம் பண்ண பிறகு கொண்டு போவோம். இந்த அம்மா ஜெபம் பண்றாங்க. இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க, ஒரு ஆண் பிள்ளை பிறப்பான், அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயர் வைக்கணும். இன்னைக்கு என் பேர் பாச சொல்லும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால தான் என் பேர் ஆபிரகாம், ஆபிரகாம்னு பேர் வைக்கணும். தாயின் கருவில நான் வெளியில இந்த உலகத்துல வெளிப்படுவதற்கு முன்பதாகவே எனக்கு கர்த்தர் பெயரை வைத்தார், ஆபிரகாம் என்று பெயர் வைக்கணும்னு. ஆனா அதையும் இவ்வளவு தெளிவா சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல. அது இருள் நிறைந்த, ஏன் இத உருவாவது அப்பவே என் அப்பாவுக்கு பேசியிருந்திருக்கலாம், உருவான அப்பவே அம்மாட்ட பேசியிருந்திருக்கலாம். ஆனா இருள் நிறைந்த நேரத்துல, துக்கம் நிறைந்த நேரத்துல எந்த இடத்துல வந்து அதை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவன் வெளியே வருவான், ஆண் பிள்ளையாய் வருவான், அவன் பிற்காலத்துல ஆண்டவருக்காக எழும்புவான், கர்த்தருக்காக வல்லமையான ஊழியங்களை செய்வான். நான் நினைச்சும் பார்க்கல இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் என்னை நிப்பாட்டி இருக்கிறார் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. காரணம், ஊழியத்துக்கே வரமாட்டேன்னு நின்னவன். இதெல்லாம் விரும்பி வந்தீங்களா பாஸ்டர் எனக்கு தெரியல, நான் ஊழியத்துக்கே வரமாட்டேன்னு நின்னவன். என்னுடைய படிப்பு பிரான்ஸ் தேசத்துல இருந்தது, இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு இருந்தேன். என்னுடைய MBA படிப்பு அங்கே முடித்து யூகேல எனக்கு PhD படிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லா அட்மிஷனும் கிடைச்சிருச்சு. ஆனா ஏன் இந்திய தேசத்துக்கு வந்து எனக்கும் விளங்கல, அவர் தான் கொண்டு வந்தாரு, இப்ப விளங்கிக்கிறேன். இந்திய தேசத்துக்கு வந்தேன், இங்கேயே கொஞ்ச நாள் போச்சு, சரி கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வெளி தேசத்துக்கு கொண்டு போனார். 4 ஆண்டு காலமாய் குவைத் தேசத்துல அங்கே ஒரு கம்பெனிக்காக வேலை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் அந்த இடத்திலும் போன இடத்துலயும் யோனாவும் போல தான் எங்க விட்டு வச்சாரு. ஆமா, அங்க உள்ள ஒரு ஃபுல் காஸ்பல் சபையோடு கூட இணைந்து உதவி ஊழியராக தான் இருக்கும் அங்கே வச்சார். ஆனாலும் சொன்னேன், இந்த பாருங்க, என்ன முழு நேர ஊழியத்துக்கு மட்டும் கூப்பிட்டுறாதீங்க, ஒரு நாளும் நான் வரமாட்டேன். இப்படியே சொல்லிதான் இருந்த நாட்கள்ல திருமணமும் ஏற்பட்டது. என் மனைவிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நானும் என் மனைவியும் பார்த்தது கிடையாது. ஆமா, என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இவங்க தான் உனக்கு நீ கட்டி போற பொண்ணுன்னு காமிச்சாங்க. ஆமா, எனக்கு இந்த பொண்ணு பார்க்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடைக்கல. ஆமா, ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன், பரவாயில்ல. ஏன்னா அப்படி பார்த்துருந்தா என்ன அவங்க சரின்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு டாக்டர், அதனால நம்மளை போய் அவங்க சரின்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளேயும் இருந்தது, என் மனைவிக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பார், இந்த ஊழியம் வீடியோன்னு என்கிட்ட பேசியிருந்தேன், அப்படின்னா நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பேசுவதற்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் பேசி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பேசுங்க அப்படின்னு மட்டும் ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பேசும்போது தான் அந்த மாதிரி ஊழியம் வீடியோலாம் பேசக்கூடாது, செய்வேன், ஆனால் முழு நேர ஊழியத்துக்குலாம் வரமாட்டேன். சரி 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 சரின்னு தலையாட்டின பிள்ளை. ஆமாம், அந்த பிள்ளையும் கல்யாணத்துக்கு பின்பதாக மருத்துவ வேலையில தான், சர்வீசிங் ஃபீல்டில் தான் இருந்தாப்புல. ஆனால் 2017ஆம் ஆண்டு எப்படி இப்படி செய்வாருன்னு என்னால் விளங்கிக் கொள்ளவும் முடியலை. குவைத் தேசத்திலிருந்து நாங்கள் இந்திய தேசம் வருவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. ஆஸ்திரேலியா தேசத்தினுடைய எல்லா ப்ராசஸும் முடிந்தது. என்னுடைய கிரீன் கார்டுடைய ப்ராசஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவங்க ப்ராசஸ் பண்ணி ஒரு கம்பெனி கொண்டு போகிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து என்னை எல்லா காரியங்களும் நிறைவேற்றி நீங்கள் இந்தியா போயிட்டு அங்கேருந்து நீங்கள் அடுத்த 3 monthsல இங்கே வரணும்னு சொன்னாங்க. அந்த 3 மாத காலம் தான் இங்கே வச்சிட்டாங்க. 2017 3 மாத காலம், இன்னைக்கு 2026
அவருடைய முழுநேர ஊழியத்தில் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆஸ்திரேலியா ப்ராசஸும் போச்சு. 2021 வருஷத்துல என்னோடு நெருங்கின ஒரு நண்பருக்கு இந்த ஆஸ்திரேலியா ப்ராசஸ் என்ன பண்ணணும்ன்றது சொல்லி கொடுக்குறேன். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு பின்பதாக அவருக்கு சொல்லி கொடுக்குறேன். இது எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், என்ன ஏதுன்னு அவருக்கு முழுசாக அவருக்கு உதவியாக இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு அந்த மனுஷனை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி விட்டாச்சு. பாஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா, எனக்கு ஊழியத்துக்கு இங்கே வருவீங்களான்னு கேட்டீங்களா? அந்த கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோன் கால் வருது அங்கேருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து. என்ன அப்படின்னா, எனக்கு கிரீன் கார்டு வந்துருச்சு. என்ன, அங்கே உள்ள சிட்டிசனுக்கு முந்தின இது நான் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சு அந்த நபருக்கு கிரீன் கார்டு. எனக்கு ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணேன்னு சொன்ன அந்த கம்பெனி கிரீன் கார்டு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த கம்பெனி எல்லாம் ஆயத்தமாக இருந்துச்சு. ஆனால் அதோடைய திட்டமோ வேற. மரித்து போன என்னை அந்த இருள் நிறைந்த நேரத்தில் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் பாதையில என்னை நடத்தினார் பாருங்க. தைரியமாய் சொல்லுவேன், அதே போல இருள் மிகுந்த நேரத்தின் மத்தியில தான் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை, உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை, உங்கள் மேல வைத்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இருளுன்னு பார்த்து பயந்துடாதீங்க, துக்கம்னு பார்த்து பயந்துடாதீங்க, போராட்டம் பிரச்சனை அதிகரிச்சுன்னு பார்த்து கலங்கிடாதீங்க, பின்னாடி வந்துடாதீங்க, ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சிடாதீங்க. முன்னேறி செல்வதற்கு தான் கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து இருக்கிறார். அதான் நேற்று நான் சொன்னேன், நம்முடைய கரங்களை பிடித்தவர் கண்மலைகளை பிளக்க முடிக்கிற கர்த்தர் கரங்களை பிடித்திருக்கிறார். சாதாரணமாய் கர்த்தர் நம்ம கையை பிடிக்கல. தைரியமாய் சொல்லுவேன், அசாதாரணமான காரியங்களை செய்து நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறைத்திருக்கிறார். இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், அசாத்தியமான காரியங்களை இந்த இருள் நிறைந்த இந்த பகுதியில கர்த்தருக்காக செய்ய கர்த்தர் இந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியம் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு காலத்துல, வாக்குத்தத்தங்களை உறுதி செய்கிற ஒரு காலத்துல பிரச்சனைகள் அதிகரித்து விட்டதோ, போராட்டங்கள் அதிகரித்து விட்டதோ, கடைசி காலம் என்று நினைக்கிறீர்களோ, தைரியமாய் சொல்லுவேன், அவ்வளவுதான், இனி எங்களுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை, இனி இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? தைரியமாய் வசனத்தின் அடிப்படையில் சொல்லுவேன், இந்த திகழும் இருளும் சூழ்ந்திருந்த நேரத்துல தான் கர்த்தர் ஆபிரகாமுடைய எதிர்காலத்தையும் ஆபிரகாமுடைய சந்ததிகளின் எதிர்காலத்தையும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை மிக தெளிவாய் ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்தினார். இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் இந்த நாளிலே உறுதிப்படுத்துவாராக. இந்த கூட்டம் முடியும் பொழுது நீங்க தேவ சமூகத்தில் ஜெபித்து கடந்து போங்க. உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் பிள்ளையின் மேல கர்த்தர் வைத்ததான தரிசனம் அன்றைக்கு 40 வருஷத்துக்கு முன்பதாக என் தகப்பனார் ஜெபித்ததான ஒரு ஜெபம், என் தாயார் ஜெபித்ததான ஒரு ஜெபம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனை நிறுத்தக்கூடுமானால் தைரியமாய் சொல்லுவேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அநேகருக்கு முன்பதாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக. அல்லேலூயா. இருளோ, துக்கமோ, வேதனையோ, போராட்டமோ, தயக்கமோ, கலக்கங்களோ, இழப்புகளோ, சோர்ந்து போகாதீர்கள். காரணம், முதலாவது சொன்ன இருள் அது உங்களை விசுவாசத்திலிருந்து இடர பண்ணும். ஆனால் இப்பொழுது சொல்லுகிற இருளோ அது தேவ சமூகத்தில் ஒரு பலனாக இருக்கும். காரணம், அந்த கார் இருள தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுவார், சங்கீதக்காரர் அழகா சொல்லுவாங்க மனுஷன். 6வது சங்கீதத்துடைய 6வது வசனத்துல, ஆமா, வாழ்க்கையில முழுக்க இருள், வாழ்க்கை முழுக்க இருள். இந்த மனுஷனுக்கு, தாவீதுக்கு நிறைய இருள், வெளியே சொல்ல முடியாது. அந்த மனுஷனால வெளியே சொன்னா, இப்ப நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, அதை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதை அசட்ட பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, கேலி கிண்டலுக்கு நம்முடைய கண்ணீர் ஆளாகும். ஆனால் இந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, 6வது சங்கீதத்துடைய 6வது வசனம், என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு? ராத்திரி முழுக்க தூக்கம், கண்ணை மூடினா தூக்கம் வரல, கண்ணை மூடினா அழுக மட்டும்தான். வெளியே அழுதுட்டா ஜனங்களை பரியாசம் பண்ணுவாங்க, வெளியே அழுதுட்டா என் பிள்ளைங்க ஒரு மாதிரி பார்த்துருவாங்க. பல நேரங்கள்ல என்னுடைய படுக்கை கண்ணீராய் மாறுகிறது, என் தலையணை கண்ணீராய் மாறுகிறது. பல நேரங்கள்ல
ஆண்டவருக்கும் என் தலையணைக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை தைரியமாக சொல்ல முடியும். நம்ம குடிக்கிற தண்ணியை கூட அவ்வளோ சீக்கிரத்தில் ஆவியாகாது. நம்ம இருக்கிறதுலே மிக வேகமாய் ஆவியாகக்கூடிய தன்மை உடையது கண்ணீர். ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுது பாருங்களேன், அடுத்த நிமிஷம் அது இருக்காது, வேகமாய் ஆவியாயிடும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 35 ஆண்டு காலத்தில் இந்த சபை எவ்வளவு கண்ணீர் வடித்தது தெரியாது. ஊழியர் குடும்பம் இந்த இடத்துல எவ்வளவு கண்ணீர் வடித்தது தெரியாது. விசுவாசிக்கு நீங்க எவ்வளவு கண்ணீர் வடித்தீங்க உங்களுக்கு நினைவுல இருக்காது. ஆனால் 56வது சங்கீதத்துடைய 8வது வசனத்துல சங்கீதக்காரர் மிக தெளிவா எழுதி வைக்கிறாரு, என் அலைச்சல்களின் தேவனே, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே பிடித்து வைத்து அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ உள்ளது. அநேக நேரத்துல இந்த பாருங்க ஒரு காரியத்தை சொல்றேன். ஆமா, கண்ணீர் வரும்போது பல நேரத்துல என்ன பண்ணுவோம், தொடச்சிருவோம். இப்படி தொடச்சி போட்டு போயிடுவோம். இன்னைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சொட்டு கண்ணீர் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. 35 ஆண்டு காலத்துல இந்த இடத்துல எத்தனை சொட்டு கண்ணீர் வந்தது தெரியாது. தொடச்சி போட்டு போயிருப்போம். நமக்கே நம்முடைய கண்ணீரினுடைய அந்த தொகை தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பரலோகம் கணக்கிட வைத்திருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஏற்ற பதில்களை கொடுக்கிறதான தேவன் அந்த இருளுக்குள்ள இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தைரியமா சொல்லுவேன். கர்த்தர் யோபனுடைய வாழ்க்கையில 7வது அதிகாரத்துடைய 4வது வசனம், 7வது அதிகாரத்துடைய 4வது வசனம், யோபு சொல்லுகிறார். 7வது அதிகாரத்துடைய 4வது வசனம், நான் படுத்துக் கொள்ளுகிற போது, பல பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நான் படுத்துக் கொள்ளுகிற போது, ஐயா காலையில எப்போ விடியும், ராத்திரின்னு வந்துட்டாலே என்னுடைய சபையினுடைய தலைமை போதகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக கடந்து சென்றதான தேவ மனுஷர், என்னுடைய மாமனார், என் மனைவியுடைய தகப்பனார், அசம்பிளி சார்பான்ல பெரிய ஸ்தானத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான தேவ மனுஷன் பாஸ்டர் ரெஜினால்ட் நெல்சன் அவர்கள் 2021 தொடங்கி 24 வரைக்கும் சரீரத்தில் பலகீனத்தில் காணப்பட்டார்கள். கிட்னி ஃபெயிலியர். அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டில். ஒரு நாளைக்கு 3 தடவை வீட்டிலே டயாலிசிஸ் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறது அவங்களால தாங்க முடியாது. அதனால் ஹோம் டயாலிசிஸ்னு ஒன்று உண்டு, வீட்லேயே செய்வோம். அவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ராத்திரி ஏன் வருதுன்னே தெரியல தம்பி, திகிலா இருக்கு, ராத்திரி எப்போ விடியோன்னு இருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குது, கண்ணை மூடுனா என்னென்னவோ யோசனையாக வருது, கண்ணை திறந்தா பயம், கண்ணை மூடுனா என்னென்னவோ காரியம், என்னென்னவோ உடனே கண்ணை திறந்துடுறேன், திகில், பயம், இருள். அதான் யோபு சொல்லுகிறார், ராத்திரி ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு தூக்கமே வரமாட்டேங்குது, திரும்பி திரும்பி படுக்கிறேன், உருண்டு பார்க்கிறேன், அரண்டு புரண்டு படுக்கிறதுனால் எனக்கு போதும் என்று போகிறது. போதுமையா இந்த வாழ்க்கை. ஏன் ராத்திரி வருது? ராத்திரி பல நேரங்கள்ல குடும்பத்தை நினைச்சு, தொழிலை நினைச்சு, வேலையை நினைச்சு, எதிர்ப்புகளை நினைச்சு, சூழ்நிலைமைகளை நினைச்சு, பல நேரங்கள்ல ராத்திரி தூக்கமே கிடையாது. பல நேரங்கள்ல எப்போ விடியோன்னு யோபு காத்திருக்கிறார், எப்போ கிழக்கு வெளுக்கோன்னு காத்திருக்கிறார். ஐயோ ஏன் ராத்திரி வருது? பல நேரங்கள்ல அவ்வளவு வேதனையா இருக்கும், அவ்வளவு வெறுப்பா இருக்கும். ராத்திரி வரவே வேண்டாமே, படுத்தாலும் வேதனை, திரும்பி படுத்தாலும் வேதனை, கண்ணை மூடினாலும் வேதனை, கண்ணை திறந்தாலும் வேதனை. ஏன் ராத்திரி வருது? அப்படி வேதனையில இருந்த யோபுவுக்கு வாக்குத்தத்தம் செய்ததான தேவன் ஒரு பின்னலமையை வைத்திருந்தார் என்று பக்தன் யோபுக்கு தெரியாது. ஆனால் பக்தன் யோபனுடைய வாழ்க்கையில அதுவரைக்கும் 37வது அதிகாரம் வரைக்கும் அந்த மனுஷன் கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். மனுஷன் வாயை திறக்காம இருந்ததுனாலே நல்லா இருந்திருக்கும். கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். ஆனால் 38வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படியாக சொல்லும், கர்த்தர் எங்க இருந்து பேசுகிறாரா? அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து
யோபுவோடு கூட பேசுகிறான். பெருங்காற்றுனா பெரிய ஆக்ரோஷமான காத்தடிக்குதுன்னா திருச்சிட்டா இப்போ நம்ம பயம் திகிலா இருக்கும். ஆமா, பெருங்காற்று நடுவில் இருந்து யோபுவிடம் பேசுகிறான். மனுஷன் பேசாம இருந்ததுனாலே பக்தன் யோபு கேள்வி கேட்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். காரணம் வீட்டுல போய் நீங்க தேடி பார்த்துக்கிடுங்க. ஆமா, யோபு இடத்துல ஆண்டவர் எத்தனை கேள்வி கேட்டாரு தெரியுமா? யாராவது பதில் சொல்லாமா? எத்தனை கேள்வி கேட்டாரு? குறைஞ்சபட்சம் 300 கேள்வி கேட்டிருக்க. 38 தொடங்கி 41 வரைக்கும் குறைஞ்சபட்சம் 300 கேள்வி கேட்டிருக்க. அதை பார்த்தியா? அதை படைக்கிறப்ப எங்க இருந்த? இதை படைக்கும் போது எங்க இருந்த? அங்க இருக்கும்போது எங்க இருந்த? இங்க இருக்கும்போது எங்க இருந்த? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் கடல்கள் உன்னுடைய அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுள் என்று கடலுக்கு ஒரு எல்லையை வச்சனே, அப்ப எங்க இருந்த? பல கேள்விகள், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கேள்விகளை பக்தன் யோபிடத்துல கேட்கிறார். இவைகள் எல்லாம் கேட்டதுக்கு பின்பதாக தான் யோபு சைலண்ட் ஆகிறார். கர்த்தர் வாழ்க்கையில எதையோ வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. உங்கள் நெருக்கத்தின் மத்தியில, உங்கள் இருளான பாதையில, உங்கள் வேதனையின் மத்தியில ஏன் என்கிறதான கேள்வியை கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை, வேதம் நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் தைரியம் கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, முதல் ஆசீர்வாதத்தை சொன்னாங்க. இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில இருந்தா வேதம் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தது, ஐயா, வாக்கு தத்தங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிற ஒரு காலம்தான் இருளான காலம். அல்லேலூயா. இருளான காலத்தில் இருந்து வாக்குத்தத்தங்களை உறுதி செய்து பின்னலமையை வைத்திருந்தார். உங்கள் சபைக்கும் ஒரு பின்னலமையை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பின்னலமையை வைத்திருக்கிறார். நீங்க வாசிச்சு பாருங்க, வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப நேரம் இல்ல. யோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க. இன்னொரு பக்கம் யோபு 42வது அதிகாரம் 12வது வசனத்தை இன்னொரு பக்கம் வச்சுக்கிடுங்க. அங்க 6000 இருக்கும், இங்க 12000 இருக்கும், அங்க 5000 இருக்கும், இங்க 10000 இருக்கும், இங்க 500 இருக்கும், அங்க 1000 இருக்கும். எல்லாவற்றையும் ரெட்டிப்பா யோபுனுடைய வாழ்க்கையில் பின்னிலைமையை வைத்ததான தேவன் சபையில ஒரு பின்னிலைமையை வைத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த தனிப்பட்ட வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, வாழ்க்கையில விடாய்த்து போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, போதும் இந்த வாழ்க்கையை என்று முடித்துக் கொள்ளலாம் என்று பல சூழ்நிலைகளை பிரயாசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கை முடிப்பதற்காக கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கவில்லை, ஆனால் உங்களை முன்னேறி செல்வதற்காக, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த கூட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதை தீர்க்கமாய் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம், இருளினுடைய முதல் ஆசீர்வாதம். நேரம் இல்லை, இப்பவே எட்டேங்க. இருளினுடைய முதல் ஆசீர்வாதம் விளங்கிக் கொள்ளுங்கள். ஐயா, வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தி எதிர்காலத்தை குறித்து மிக துல்லியமாய் இருளுக்குள்ள இருந்துதான் கர்த்தர் பேசுவார். நம்பர் 2. இரண்டாவது இருளில் உள்ள இரண்டாவது ஆசீர்வாதம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், ஐசாயா chapter 60, 60வது அதிகாரம். ஏசாயா 60வது அதிகாரம். முதலாவது சொன்ன மிக துல்லியமான வாக்குத்தத்தங்களை அதை உறுதிப்படுத்தி எதிர்காலத்தை குறித்து பேசினதான தேவன். இரண்டாவதாக 2வது வசனம், இதோ முதல்ல வாசிங்க, இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆமா, நேற்றைக்கு அதான் சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இருந்தா சத்தமா அல்லையோ வந்திருக்கும். இல்லைன்னு சொல்லி இருந்தா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னு சொல்லி இருந்தா மனசு ரொம்ப குளிர்ந்து இருக்கும். ஆமா, ஆனா இல்லைன்னு எழுதப்படல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அதே பேட்டர்ன்ல தான் உபத்திரவம் உண்டுன்னு சொன்னாரு பாருங்க. அதே பேட்டர்ன்ல தான் இங்கேயும் சொல்லுகிறார், இருள் பூமியை மூடும். அடுத்து கார் இருள் ஜனங்களை மூடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உபத்திரவம் உண்டு எந்த தேவன் சொன்னாரோ அதே தேவன் தான் சொல்லுகிறார், இருள் மூடும், கார் இருள் ஜனங்களை மூடும். சந்தேகமே வேண்டாம், மூடும். இந்த முழு அதிகாரமும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தை, எருசலேமை பார்த்து பேசின ஒரு வார்த்தை. ஆமா, அடிமைத்தனத்துல போனதான ஜனங்கள், அடிமைத்தனத்துல போய் அவர்கள் சிதறப்பட்டு போனதான ஜனங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருள் பூமியையும் கார் இருள்
அந்த சிதறப்பட்டு போனதான ஜனங்களையும் மூடும்னு சொல்லி இரண்டாவது இருளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். வாசிங்க சிஸ்டர். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இருள்தான், இருள்தான். இருள்ல யாரும் இல்லையா? இருள் மூடுது, பூமியையும் மூடுது, கார் இருள் ஜனங்களையும் மூடுகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். என்ன பாச சொல்ல வரீங்க? என்ன இரண்டாவது ஆசீர்வாதம்? முதலாவது சொன்ன மிக துல்லியமான வாக்குத்தத்தங்களை உறுதி செய்கிறது மாத்திரமல்ல, எதிர்காலங்களை சொல்லுகிறவர். இரண்டாவது, அந்த வாக்குத்தத்தங்களை இந்த இருளின் நேரத்திலே தான் நம்ம மேல வைத்த திட்டங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது நாலாவது வசனத்தை வாசி பாருங்க. அந்த திட்டம் அங்க தெரியும். இந்த சபையை கர்த்தர் இந்த சபைக்காக ஜெபித்த போது கொடுத்த வார்த்தை இது. மூன்றாவது நான்காவது வசனம். இது ஒருவேளை பாசு சொன்னது போல இருள் நிறைந்த பகுதியா இருக்கலாம். குறித்து வைத்து சபை ஜெபிக்க கேட்கிறேன். இருள் நிறைந்த பகுதியா இருக்கலாம். மூன்றாவது நான்காவது வசனம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் இங்கே நடந்து வருவார்கள். சுற்றிலும் நாலா திசையிலும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி இந்த சபைக்கு தேடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும் எருசலேமை குறித்து, to be very specific, எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும், இது எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. எருசலேம் ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு. எருசலேம் ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா ஜனங்கள் சிதறண்டு போயிட்டாங்க, சிதறப்பட்ட ஜனங்கள் தேடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே உதிக்கிற வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் தேடி வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நாலா திசையை நீங்க நாலா திசையும் சுத்தி பாருங்க. நாலா திசையிலிருந்து கர்த்தர் இங்க ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நாலா திசையும் சுத்தி பாருங்க. இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லைகள் விரிவாகத்தக்க ஜனங்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வருவாராக. கிபி 33வது வருஷத்துல பிலாத்து சொன்ன ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மேல, ரத்தப்பழி என் மேல வராம இருக்கட்டும்பா, கையை கழுவிட்டார் மனுஷன். அதற்கு யூதர்கள் என்ன சொன்னாங்க? எங்க மேலே வரட்டும், அடுத்து எங்க பிள்ளைகள் மேல. அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை கிபி 71வது வருஷத்துல தீத்து ராயனால எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்டு போனார்கள் ஜனங்கள், சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த ஒவ்வொரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் தனித்தனியா, அதற்கு பின்னாடி நடந்ததான காரணம் வேற, நேரம் இல்லை. உள்ள அன்னைக்கு சாலமோன் கட்டுமான ஜனங்கள் கட்டும் பொழுது ஒரு கல்லோடு கல் இடையில ஒரு தங்கத்தை வச்சு கட்டினாங்க. மனுஷன் அதையும் எடுக்க சொல்லி ஒரு கல்லின் மேல் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். ஒலிவ மலையில உட்கார்ந்து சீஷர்களுக்கு புதன்கிழமை அவர் வெள்ளிக்கிழமை அடிக்கப்பட போகிறார். புதன்கிழமை சொல்லுகிறார், இந்த ஒலிவ மலையில உட்கார்ந்து பேசுகிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும்னு சொல்லுகிறார். எல்லாத்தையும் சொல்றார் மனுஷன். இதை சொல்லி இதே போல எதுவுமே இல்லாம எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு போன இடத்துலதான் கர்த்தர் எருசலேமை பார்த்து மீண்டும் சொல்லுகிறார், ஐயா உன்னிலிருந்து சிதறடிக்கப்பட்டு போனதான ஜனங்கள் எல்லாம் இங்க வருவார்கள். அதுதான் 3வது 4வது வசனத்துல இரண்டாவது இருளின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இருள் அங்க மூடி இருந்ததுதான். இருள் பூமியை மூடும், காரி இருள் ஜனங்களை மூடும். ஆனால் உண்மை கர்த்தர் உதிப்பார். காரணம், அந்த திட்டத்தை நிறைவேற்ற நான் அங்கதான் இருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தெரியல. ஆமா, சிதறடிக்கப்பட்டு போனதான இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்கள்ல இருந்து, நாலா திசையில இருந்து இப்ப இஸ்ரவேல்ல எல்லாம் கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் மனசுல என்ன, இஸ்ரேல் தேசம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, பாலஸ்தீனத்துடைய இடத்துக்காக இவங்க யுத்தம் பண்றாங்க. இல்ல 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 அந்த காலத்திலேயே ஆபிரகாம் கர்த்தர் தன்னுடைய முற்பிதாக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், அந்த இடத்தை எல்லாம் கர்த்தர் நீ நடந்து நீ எம்மட்டும் நடக்கிறியோ அம்மட்டும் உனக்குன்னாரு.
அந்த அளவுக்கு கர்த்தர் ஏற்கனவே முற்பிதாக்கு கொடுத்த இடத்துக்கு தான் இஸ்ரவேல் போராடிட்டு இருக்காங்க. அது கர்த்தர் கொடுப்பார். ஆனா அவருடைய வருகை வெகு சமீபம். கடைசி நொடி என்று நேற்று சொன்னேன். அது கடைசி அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்துருச்சு. எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும், பொண்ணு, வெள்ளி, பணம் எல்லாம் வந்துருச்சு. வழி செலுத்துறதுக்கு ஆசாரியர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ எல்லா இடத்துல இருந்தும். இன்னைக்கும் நீங்க இஸ்ரேல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, எருசலேம் அருகாமையில போய் பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தை சேர்ந்ததான மோசையின் வழி பின்பற்றி ஆசாரிய முறையின்படி அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 5000 நபர்களுக்கு ஆசாரிய பயிற்சி கொடுக்கப்படுகிறது. லேவி கோத்திரம் இருக்கு. ஆனா அதற்கு மேல ஒரு அதிர்ச்சியான தகவல். ஆமா, இந்த மணிப்பூருக்காக எல்லாம் ஜோம் பண்ணிருப்பீங்க. தயவாய் கேட்கிறேன், மணிப்பூருக்காக ஜோம் பண்ணிக்கிடுங்க. ஆனா இப்படி ஆண்டு ஒரு திட்டம் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கல. 2017 ஒரு காரியத்தை செய்தார். 3 மாதத்துக்கு முன்னாடி மணிப்பூர்ல ஏதாவது இது சம்பந்தமா கேள்விப்பட்டது உண்டா? நியூஸ் பார்த்ததுல? ஆமா, யாருக்காவது ஏதாவது தெரியுமா? சிதறடிக்கப்பட்டு போனதான 10 கோத்திரங்கள்ல, தொலைந்து போன 10 கோத்திரத்துல ஒரு தான் கோத்திரம் மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 250 நபர்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி 2026 வருஷம், இந்த வருஷம் 3 மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 250 பேரை இஸ்ரேல் தனி விமானம் வச்சு இங்க இந்திய தேசத்துல மணிப்பூர்ல இருந்து, நார்த் ஈஸ்ட்ல இருந்து வச்சு இங்க மொத்த பேரையும் கூப்பிட்டு போறாங்க. போகும்போது அவங்க போறாங்க பாருங்க, சொந்த தேசத்துக்கு போகிறோம் என்றுதான் மன மகிழ்ச்சியோடு கூட. தொலைந்து போன எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு. ஆண்டவர் வருகை இன்றைக்கும் இருக்கலாம். எல்லாமே ஆயத்தம். எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறிச்சு. அவர் வருகைக்கு சொல்லப்படுகிற எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறிச்சு. என்னென்னலாம் சொல்லியிருக்கு. இன்னும் வெகு சில்லது மட்டும்தான், வெகு சில்லது. இந்த ஆலயம் எப்படி கட்டப்படணும்? ஆமா, எசேக்கியேல் 30 திருப்ப வேண்டாம். அது திருப்பிட்டீங்கன்னா அப்படி எனக்கு அது லேட் ஆகிடும். 39, 40, 41, 42 3 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இது வரைக்கும் ஒரு இன்ஜினியருக்கு மண்டை மூளைக்குள்ளே உட்காருவாங்க அதை படிச்சாங்கன்னா. அந்த அளவுக்கு 4 திசையில எசேக்கியேல கர்த்தர் கொண்டு போய் எல்லா பக்கமும் கொண்டு போய், இங்க இருந்து அங்க பார், இந்த அகலத்துல இருக்கணும், அங்க இருந்து இங்க போ, இந்த அகலத்துல இருக்கணும். கர்த்தருடைய சமூகம் எது வழியா உள்ள வரும் எல்லாவற்றையும் அந்த ஆலயத்தை குறித்து முழு ப்ளூ பிரிண்ட் எசேக்கியேல் 40, 41, 42 அதிகாரத்துல மிக துல்லியமா எழுதி வைத்திருக்கிறார். இட் இஸ் வெரி கிளியர். எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். வருகை சமீபம். திட்டங்கள் நிறைவேறுகிற நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். ஆனா இன்னும் அந்த இருளை பார்த்து பயத்துல, இன்னும் அந்த இருளை பார்த்து கலக்கத்துல, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒருவேளை யோசிக்கிறீங்களா, ஐயா தேவனுடைய வருகை வெகு சமீபமா இருக்கு. அர்த்தம் என்ன? அவர் வருகை வெகு சமீபம் என்றால் அவர் என் மேல வைத்ததான திட்டங்கள் நிறைவேறுகிற காலம் இதுவே. அல்லேலூயா. இனி காலம் தாமதிப்பது இல்லை. இனி அவர் தாமதிக்க போவதில்லை. அவர் உங்கள் மேல் வைத்ததான திட்டங்கள், சபையின் மேல வைத்ததான தரிசனங்கள் நிறைவேற்றப்படுகிற காலம் இதுவே. Who knows? யாருக்கு தெரியும்? இந்த 36வது வருஷத்துல கர்த்தர் சபையிலே வைத்ததான திட்டங்களை நிறைவேற்ற ஆரம்பிப்பார். 35 ஆண்டு காலமாய் ஒருவேளை அந்த திட்டங்கள் கண்களுக்கு முன்பதாக பார்க்கத்தக்க இல்லாமல், ஒருவேளை பேப்பர்லயோ, ஒருவேளை மனக்கணக்கிலையோ, ஒருவேளை இருதயத்திலோ வைத்திருக்கலாம். 36வது வருஷத்துல கண்களால் பார்க்க, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணத்தக்க கர்த்தர் திட்டங்களை நிறைவேற்றுவாராக. இருளில் இருந்துதான் இருள் ஜனங்களை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், இருள் பூமியை மூடும். ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். சபையில இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில இருக்கிறார், உங்கள் தொழில இருக்கிறார், உங்கள் வேலையில இருக்கிறார். தேவ பிள்ளையே, இருளை பார்த்து கலங்கி விடாதீர்கள். காரணம், உங்கள் மத்தியில தான் கர்த்தர் உதித்திருக்கிறார். திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றுகிற காலம் இதுவே. நிறைவேற்றுகிற ஒரு காலம். ஆமா, மோசேயை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அதை ஏற்கனவே சொன்னேன். பைபிள்ல சில வசனங்கள்லாம் வேகமா வாசிச்சுட்டு போயிடுவோம். கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் அந்த அற்புதம் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மோசே 14வது அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த உடனே அவங்க சந்திச்ச முதல் அற்புதம் என்ன? செங்கடல் 2ஆ பிளந்துச்சு. ஆமா, மோசே என்ன பண்ணாரு? கோலை நீட்டினார். அடுத்தது நடந்துச்சு சொல்லுங்க.
இல்ல கோல் நீட்டினாரு, அடுத்து என்ன நடந்துச்சு? கடல் ரெண்டா பிறந்துருச்சு. அவ்வளவுதான், நம்ம முடிச்சிருவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை நம்ம சொல்லி சொல்லியே பழகிட்டோம். ஆமா, வாசிச்சு பாருங்க 14வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார், அப்பொழுது கர்த்தர் என்ன சிஸ்டர் என்ன எழுதிருக்கங்க? அந்த வார்த்தையே பார்த்திருக்க மாட்டோம். அந்த வார்த்தையே பார்த்திருந்தா ஏன் பாஸ்டர் நாங்க கலக்கத்துல இருக்கிறோம்? ராம் முழுவதிலும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்ட பூமியாக ஜலம் பிளந்து திரிந்து போயிட்டு. அர்த்தம் என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உங்களுடைய ராம் முழுவதிலும், உங்களுடைய இருள் முழுவதிலும் நீங்க கூட போதும்னு நினைச்சிடலாம், நீங்க கூட அவ்வளவுதான் நினைச்சிடலாம். ஆனா இருள் மிகுந்த அந்த சூழ்நிலையில ஒரு நிமிஷமும் ஒரு இமை பொழுதிலும் சும்மா இல்லாம அந்த இருளின் நேரத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் அப்படின்னா அந்த இருள் மிகுந்ததுல அவர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இருள் மிகுந்த நேரத்துல ராமுழுக்க செயல்பட்டார். உங்க இருளின் பாதை முழுவதிலும் நீங்க கூட சும்மா இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சொல்லிட்டு போகாதீங்க, இருளை பார்த்து கலங்கி போகாதீங்க. சபையே இருளை பார்த்து கலந்து போகாது. நோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இங்க கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவ வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். உள்ளே காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்குள்ளேயும் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இருள் நிறைந்த பகுதியா இருக்கலாம், இந்த பகுதிக்குள்ளேதான் கர்த்தர் கலங்கரை விளக்காய் இந்த சபையை வைத்து இந்த சபையிலிருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆழமாய் பேச விருப்பம், நேரம் இல்லை. இதுலயே இன்னும் 2-3 காரியங்கள் உண்டு. பேச விருப்பம், நேரம் இல்லை. ஆமா, அவளுடைய காரியம் உண்டு. அவளுடைய காரியத்துல எடுத்தீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆயினும் முதல் 2 காரியம், முதல் என்ன சொன்னேன்? இருளுடைய ஆசீர்வாதம் என்ன? அவங்ககிட்ட கேட்பன்னு சொன்னேன். வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களை மிக துல்லியமாய் தெளிவாய் பேசுகிறார். இரண்டாவது அந்த இருளுக்குள்ள இருந்துதான் அந்த திட்டங்களும் கர்த்தர் நம்ம மேலே வைத்ததான திட்டங்களும் தரிசனங்களையும் நிறைவேற்றுகிறார். மூன்றாவது பக்தன் யோபு சொல்லுகிறார் 29 3வது வசனம் 29 3வது வசனம் 29 3வது வசனம். அப்பொழுது அவர் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இருள யாருக்காவது கண்ணு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இருள எங்க போகணும்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. முன்னாடி தார் ரோடு போட்டிருக்காங்கன்னு சொன்னாலும் அடிக்கடி எடுத்து வைக்க மாட்டோம். காரணம் இருள தெரியாது. மூன்றாவது இருளின் ஆசீர்வாதம், இருளுக்குள்ளே கர்த்தர் ஆச்சரியமான ஒரு பாதையை வைத்திருக்கிறார். He has set a road before me, a path before me. எனக்கு முன்பதாக ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதை என் கண்களுக்கு ஆச்சரியமானது. அதைதான் பக்தன் யோபு சொல்லுகிறார், அவர் அருளின. அது நாம செய்ய முடியாது, நம்மால் முடியாது. அது அவருடைய அருள், அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அவர் அருளினபடியால் இருளிலே ஒரு ஆச்சரியமான ஒரு பாதையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனம். தானியேல் 2:22வது வசனம். தானியேல் 2:22. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை ஜனங்கள் அறிய முடியாது. இருளில் இருக்கிறதை மனித பிறவி அறிய முடியாது. இருளில் இருக்கிறதை என்னை உண்டாக்கின ஒருவர் மாத்திரம்தான் அறிய முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இருளில் இருக்கிறதை அவர் அறிந்தபடியால் இன்ன பாதையில நான் போக வேண்டும் என்று. எல்லாருக்கும் ஒரே பாதையா பாஸ்டர்? கிடையாது. எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாதையில என்னை கரம் பிடித்து அழகாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏசாயா சொல்லுகிறார் பாருங்க, 9வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அந்த வெளிச்சமே ஆண்டவர் தான், அந்த வெளிச்சமே கர்த்தர் தான். அவர் தான் பாதையாகவே இருளிலே என் வாழ்க்கையில வருகிறார். அல்லேலூயா. பாதனை வேற எதையோ போய் தேடிடாதீங்க. இதுல இல்லாதது வேற எங்கேயும் கிடையாது. தீர்க்கதரிசனம் யாரையாவது சொல்லி வந்தாங்க போய் தலையை நீட்டி நிக்காதீங்க. நோ நெவர். நான் என்னைக்கும் ஒரு காரியத்தை சொல்லுவேன். என் அப்பா என்னைக்கும் சொல்லுவார் ஒரு வார்த்தையை. ஆமா, என்னைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுவார். குறி கேட்கறதுக்கு போய் என்னைக்குமே தலையை நீட்டி நிக்காதீங்க. இதுக்கு மிஞ்சின தீர்க்க தரிசனமும் கிடையாது, ஆண்டவருக்கு மிஞ்சினதான சத்தியமும் கிடையாது. எந்த தீர்க்க தரிசனமா இருக்கு இதுக்குள்ள இருக்குது, இதுக்குள்ள இருக்குது. மனுஷன் சொல்றதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு தலையை நீட்டிக்கிட்டு யாராவது தலையில கை வச்சு எதையாவது சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆமா மனம் கலங்கடிச்சு போய் உட்காரத்துக்கு காட்டிடும். இதை படிச்சு நமக்குள்ள பலன் கொண்டு இந்த பாதையில காரணம் இதுதான் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. அல்லேலூயா. என் பாதையே இதுதான். அல்லேலூயா. அழுத்தமாய் தைரியமாய் எல்லா சபையும் சொல்ல முடியும். 118வது சங்கீதம் 27வது வசனம். 118வது சங்கீதம் 27வது வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறதான தேவன், பிரகாசிப்பிக்கிறதான தேவன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துடைய கடைசி கீழ்ப்பகுதி, the last part of verse 6. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மேலது வாசிக்கிறது சார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசித்தார். பிரகாசிக்க சொன்ன தேவன் தன் மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எப்படி பிரகாசித்தார்? எங்க இருள் இருதயத்துல, எங்க பிரச்சனை இருதயத்துல, எங்க போராட்டம் இருதயத்துல. வெளியில பல நேரத்துல கொண்டு வர மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 ஒரு நாள் அதை அடைச்சு வெளியே வரும். ஆமா, உள்ளுக்குள்ளேயே தான். அதனாலதான் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார், இருளுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே பிரகாசித்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது வாக்குத்தத்தத்தை தீர்க்கமாய் அதை உறுதிப்படுத்தி அதை வெளிப்படுத்துகிறதான தேவன். இரண்டாவது அந்த தரிசனங்களை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். மூன்றாவது இருளிலே ஒரு பாதையை வைக்கிறார். நான்காவது என் வாழ்க்கை இது முழுசாவே இவ்வளவுதான் பாஸ்டர். என் வாழ்க்கை முழுவதுமே மனுஷன் சைக்காலஜி ஆண்டு தெரியாதா என்ன? நல்லாவே தெரியும். என்னதான் இருந்தாலும் இருள் தான். ஆமா, என் பிள்ளை இருள்லயே உட்கார்ந்தா ஆமா, என்னதான் நான் எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தாலும் இருளை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இருளை மட்டும் தான் பெருசா பார்த்துக்கிட்டே இருக்கோம். மழை போல இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை குவியலா கர்த்தர் நிரப்பி வச்சிருந்தாலும் இந்த சைடு இருக்கிற ஒரு சின்ன இருளை பார்த்து இருளாண்டவரே இருளாண்டவரே இருளாண்டவரேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான்காவது ஆசீர்வாதம் ஏசாயா 21வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா chapter 21 verse 12. அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் உங்களுக்கு வருகிறது. ராக்காலம் என்று ஒன்று இருந்தால் விடியற் காலம் என்று ஒன்று உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விடியற் காலத்தை கொண்டு வருகிறார். ஓ அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒளியை கொண்டு வருகிறார், வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் இருளிலே இருந்து மடிந்து போகாதபடிக்கு, இருளிலேயே உங்கள் வாழ்க்கையை கழித்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அது எங்கிருந்து ஆரம்பிக்கும்? இருளில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இருளிலிருந்து தான் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் உபாகமம் 16வது அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். 16வது அதிகாரம். அடிமைத்தனத்திலேயே 430 வருஷம் உள்ள இருந்துட்டாங்க. இப்ப 16வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்லி வைத்திருப்பார், அவங்களுக்கு எப்போ விடுதலை கொடுக்கிறாரா? ஆபீத் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து ராக்காலத்திலே விடுதலையாக்கி வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல தெரியும், லூக்கா 5:5 நல்ல தெரியும் நமக்கு. முழுக்க பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை.
ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ ராக்காலத்துல தானே பிரயாசப்பட்ட, வெளியே வா, உனக்கு ஒரு விடியற் காலத்தை வச்சிருக்கிறேன், இப்போ போய் வலைய வீசு. இழுக்க முடியாத அளவுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதான பெரிய பெரிய மீன்களை 153 பெரிய மீன்களை கர்த்தர் உள்ளே வைத்திருந்தார். அப்படிப்பட்டதான ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில, இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இதெல்லாம் எங்க வாழ்க்கையில எப்ப நடக்கும் பாஸ்டர்? இதெல்லாம் எங்க வாழ்க்கையில எப்படி நடக்கும்? நாங்க என்ன பண்ணணும்? 3 காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது காரியம் அதே புலம்பல், Lamentations chapter 2 2வது அதிகாரம் 18 19வது வசனம். 18 19வது வசனம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். வாசிங்க சார். சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் ராத்திரியில கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், இரவும் பகலும் நதியளவும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருவிழிகள் சும்மா இருக்க விட்டுறாதீங்க. எழுந்துரு. ராத்திரியில முதல் சாமத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. சபையில ராத்திரி ஜெபங்கள் இருந்தா நீங்க இருக்க வேண்டிய ஜெபம் ராத்திரி ஜெபம். நேற்று நைட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாசத்துல, சரி பாச நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சொன்ன நேரத்தில் பாச, நாம பாச நானும் போறேன். எங்க போய் இந்த நேரத்துல சர்ச்சுக்குள்ள போயிடுவேன். 1 மணி ஆகுதோ 2 மணி ஆகுதோ அவ்வளவு நேரம் இந்த இடத்துல தான் இருந்து ஜெபம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கலாம். இந்த ஜெபங்கள், இந்த 4 ஆசீர்வாதங்கள், 4 நன்மைகள் எப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிறார், நீங்க ஜெபிக்கணும். எப்ப ஜெபிக்கணும்? ராத்திரி தூக்கம் வராம புறந்துட்டே இருப்போம் பாருங்க. பக்கத்துல யாரையாவது தூங்க விடாம இழுத்து எதையாவது சுரண்டி எதையாவது பண்ணி அவங்களையும் தூங்க விடாம பண்ணுவோம் பாருங்க. அதுவல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற காலங்கள் எல்லாம். சில நேரங்கள் எல்லாம் ராத்திரி நேரங்கள்ல தான் எழுதி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பார், சில திட்டங்களை கொடுப்பார், சில தரிசனங்களை கொடுப்பார், சில காரியங்களை குறித்து மிக துல்லியமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ராத்திரியில எழும்பி இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 2 சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 55வது வசனம். 119 55வது வசனம். கர்த்தாவே, ராக்காலத்திலே உம்முடைய நாமத்தை நினைத்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வேதத்தை ராத்திரியில மொபைல நோண்டுறத காட்டி. இப்ப அந்த டெக்னாலஜி மாறிடுச்சுல. தூக்கம் வரலன்னா அப்படியே கை தானே இப்படி போகும். எங்க போகும்? தலையணை பக்கத்துல என்ன இருக்கும்? தலையணை பக்கத்துல சிலருக்குலாம் பைபிளை தலையில வச்சு தூங்குறவங்க. பைபிளை பக்கத்துல வச்சா அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆமா, விளக்கு மாதிரியும் செருப்பையும் பக்கத்துல வச்சா சிலவங்க வரமாட்டாங்களாம், விருந்தாளிகள் வரமாட்டாங்களாம். ஆமா, அது இப்போ கலாச்சாரம். நம்ம தான் இப்போ ராத்திரி பிள்ளைகள் இல்லையே, நாம தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால அதை மாத்தி பைபிளை கொண்டு வந்து வைக்க சேர்த்து அமுக்கும். ஏசுரத்தை இது தலையில வச்சு படுக்கிறதுக்கு இருதயத்துல வைக்கணும் ஐயா, இருதயத்துல வைக்கணும். அதனால இப்போ இதெல்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் டெக்னாலஜிலாம் மாறிடுச்சு. கை தேடி போகுது. எங்க போகுது? மொபைலுக்கு போகுது. ராத்திரி தூக்கம் வரல, கையை எடுத்து சுரண்டு தேய்ச்சியே கை ரேகை போச்சு. பலருக்கு சுரண்டியே நகலாம் போச்சு. சுரண்டுறத விடுங்க. சுரண்டி அப்போ முந்தியாவது பரவாயில்ல, ஏதோ பட்டன் சிஸ்டம் வச்சா. இப்போ சுரண்டுறதாவே வச்சிருக்கான். சுரண்டியே எல்லாம் போகுது. ஆமா, பார்த்து கொஞ்சம் கவனம். சொல்லுகிறா, இந்த 4 ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் 2வது வேதத்தை தியானியுங்கள். வேதத்தின் மறைப்பொருள்களை கர்த்தர் ராத்திரியில வெளிப்படுத்துவார். நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், எனக்கு பல சத்தியங்களுடைய மறைப்பொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார் ராத்திரி நேரங்கள்ல. ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க. தூக்கம் வரலையா? எழுந்து கொஞ்ச நேரம் பைபிளை வாசிங்க, எழுந்து கொஞ்ச நேரம் பைபிளை தியானிங்க. கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்துவார், பல மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு முறையும் பைபிள் வாசிக்கும் போது வித்தியாசமான கோணமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் பைபிள் வாசிப்பாங்க, அதை விரும்பி வாசிப்பாருங்க. ராத்திரி நேரங்கள்ல ரொம்ப ஆழமான சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். மூன்றாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 42 8வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 8. நான் என்ன செய்யணும்? இந்த 4 ஆசீர்வாதங்கள் இருள நடக்க ஆகிலும் ராக்காலத்திலே இருக்கும் பாருங்க. ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. அல்லேலூயா. ராக்காலத்துல பாடுற பாட்டு வாயில இருக்கா?
இல்ல தூக்கம் வராம புலம்புற புலம்பல்கள் வாயில இருக்கா? கர்த்தர் எதிர்பார்க்கிறது எல்லாம் ராக்காலத்துல பாடுகிற பாட்டு நம்ம வாயில இருக்கணும். அப்போஸ்தலர் 16:25 பவுல சீலாவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். பவுல சீலாவுடைய காரியங்கள் ராத்திரி நேரத்துல தான் அவங்க நல்ல சத்தமா பாட்டு பாடினாங்களாம். ஆமா, என்ன பாட்டு பாடிருப்பாங்க? நாமளா இருந்தா என்ன பாடிருப்போம்? சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து. அவங்க என்ன தெரியுமா பாடிருப்பாங்க? எழுப்பி நிற்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுத்தான். நல்ல கரங்களை தட்டி, இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இருளின் மத்தியிலே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த எத்தனை இருள் இருக்கட்டும் ஐயா, எத்தனை போராட்டம் இருக்கட்டும், எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், எத்தனை வேதனை இருக்கட்டும், சேர்ந்து சொல்லலாம். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. கர்த்தர் 4 நன்மைகளை வைத்திருக்கிறார். இருளின் மத்தியில் கர்த்தர் துதியை எதிர்பார்க்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை எதிர்பார்க்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்து. இருளான பாதையில தான் கடந்து போறேன். என் வாழ்க்கை இருள் மிகுந்த ஒரு பாதை தான்ப்பா. வெளிச்சத்திற்காக காத்திருந்தோம், ஆனால் ஒன்றும் தென்படவில்லை. இருளில நடக்கிறோம், அந்த காலத்தில் இருக்கிறோம். குருடர்களை போல தடவுகிறோம், தடுமாறுகிறோம். ஒரு செத்தவர்களை போல பாலிடங்களில் விழுந்து கிடக்கிறோம். ஒரு வளர்ச்சி இருக்காதா? ஒரு முன்னேற்றம் இருக்காதா? நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வராதா? ஒரு வளர்ச்சி வராதா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதா? ஆண்டவரே, நீர் தானப்பா சொன்னீங்க நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் கிடைக்கவில்லையே. இருதயம் விழுந்து போன ஒரு சூழ்நிலை. இது நடக்குமோ நடவாதோ என்கிற கேள்விக்குறியோடு கூட இன்றைக்கு என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறீங்க. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? நீர் என்னோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா. நீங்க தான் பேசி இருக்கிறீங்க. இது எனக்கு தான் இந்த வார்த்தை எதிர்பார்த்து வந்த நேரத்தில் கர்த்தர் என் கூட தான் பேசினா. இருள் பயமுறுத்துகிறது தான், இருள் என்னை கலங்கடிக்கிறது தான், இருள் என் விசுவாசத்தை அசைத்து பார்க்கிறது தான். ஆனால் அந்த இருளை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. கார் இருளிலே அவர் வாசம் பண்ணுகிறாரே. அவ்வளவு மந்தாரமான இருளா இருந்தாலும் சரி, கர்த்தர் அங்கே எழுந்தருளி எனக்காக காரியங்களை நடப்பிக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவீராக. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நீரப்பா உறுதிப்படுத்துவீங்களா? உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க தோல் அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை மேல கர்த்தர் நீங்க என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறீங்களோ அதை உறுதிப்படுத்துமையா. எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் உறுதிப்படுத்துமையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் பிள்ளை அழிந்து போகக்கூடாது. ஆண்டவரே, வாலிப பருவத்துல எடறி போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு மரங்கள் காணப்பட கர்த்தர் என் பிள்ளையை நீ நடத்துவீராக. வாழ்க்கையை நடத்துங்கப்பா, எங்க சபையை நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிருஷ்டிகரை நினைக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திட்டங்கள் நிறைவேற்றுகிற காலத்துல கடைசி நொடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் ஒன்று கூடி விட்டார்கள். பல திட்டம் ஆண்டவருடைய பல தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. கடைசி நொடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தைரியமாய் சொல்லுகிறோம், எங்கள் வாழ்க்கையிலும் நீ சொன்ன தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் இதுவே. இந்த சபை 37வது வருஷத்தை பார்க்குமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வருகை இருக்கலாம்.
இந்த 36வது வருஷத்துல கர்த்தருடைய வருகை இருந்தா நல்ல 2 கையை உயர்த்தி ஆண்டவரே அந்த வருகையில காணப்பட கர்த்தருக்கு கிருபை தாரும் ஐயா. அந்த வருகையில காணப்பட கிருபை தாரும். நாங்க அடுத்த 37வது வருஷத்தை எதிர்நோக்கி இல்ல, தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். வருகை தாமதித்தால் கர்த்தரை ஜெயமாய் நடத்துவேன், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வருஷத்துல வருகை இருக்குமாயே காணப்பட கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. இருள்ல எங்க போறேனே தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறப்பா, எனக்காக ஒரு பாதையை ஒளியாய் கர்த்தர் இறங்கி வருவீராக. நீரே எனக்கு பாதை அமைத்து தருவீராக. என்னுடைய இருள் வெளிச்சமா மாறட்டும்பா, இருள் வெளிச்சமா மாறட்டும். ராக்காலம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பகற்காலமாய் விடியற்காலமாய் மாறட்டும் ஐயா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார்.